அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் திண்ணையின் 37வது மாத கூட்டம். அதாவது 4ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக இது இன்னும் தொடர வேண்டும். அ நம்ம முதல் நிகழ்ச்சியாக லாவண்யா, நீங்க துவங்கலாம். ஏன்னா ஆ ஸ்ரீபிரியா அவங்க இணையல. அதனால லாவண்யா நீங்க துவங்கிடுங்க உங்களோடத. சரிங்கய்யா. ம். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தமிழ் திண்ணையின் 4வது வருடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தமிழ் திண்ணையின் பயணம் தமிழ்ல இருக்கிற பல்வேறு பரிணாமங்கள தேடி தேடி படிக்கிறதற்கு, அத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பா இருந்தது. ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய தேடல், அதை பத்தி புதிய புதிய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கேன். வெளியில இருக்கிறேன் டிராவல்ல. அதனால சீக்கிரமா முடிச்சிருவேன். போன மாதம் மாலை மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி பார்த்தோம். திருஞான சம்பந்தர் அவர்கள் எழுதிய பாடல்கள்ல மாலை மாற்று, அதாவது ஆங்கிலத்துல பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதையே தமிழ்ல மாலை மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே விகடகவி, உதாரணமா வார்த்தைன்னு எடுத்தோம்னா விகடகவி, திருப்பி போட்டாலும் விகடகவின்னு வரும். இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு உதாரணம் மாலை மாற்றுக்கு. அத திருஞான சம்பந்தர் 10 பாடல்கள் நெறைய எழுதியிருக்கிறாரு. அதுக்கு தஞ்சாவூர்ல ஒரு கோவில்ல அத பத்தியெல்லாம் கல்வெட்டுக்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அதை தொடர்ந்து இன்னைக்கு கொஞ்சம் அதே சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா அதுல நெறைய இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு தலைப்பு எடுத்து பேசலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். அணி இலக்கணம் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அணி இலக்கணத்துல 4 வகையான கவிகள் இருக்கின்றன. சித்திரக்கவி, வித்தாரக்கவி, மதுரக்கவி, ஆசுக்கவி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா இருக்குது அதுல. அதுல திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் 4லயுமே ரொம்ப சிறந்தவரா விளங்கியிருக்கிறாரு. அவர் திரு எழு கூற்றிருக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல நெறைய ஓவிய பாங்கு சம்பந்தம், ஓவிய பாங்கோட சேர்ந்து கவிதை வடிவுல நெறைய எழுதியிருக்கிறாங்க. அத திருமங்கை ஆழ்வாருக்கு அப்புறம் அதையே அப்படியே பின்பற்றி அருணகிரிநாதர் நெறைய எழுதியிருக்கிறாரு. அவர பின்பற்றி அடுத்து பாம்பன் சுவாமிகள் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்ப இந்த சித்திரக்கவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு படம் வரைந்து அதன் மூலமாக ஒரு பாடலை கொண்டு வர்றது. நம்ம அந்த திருஞான சம்பந்தரோட பாட்டு பார்த்தது செய்யுள் வடிவிலே இருந்துச்சு. உதாரணமா யாமா, நீமான்னு ஒரு செய்யுள் வடிவில உங்களுக்கு போன மாசம் வாசிச்சு காமிச்சேன். தலைகீழ் தான் வாசிச்சாலும் அதே வடிவில வரும். இது ஒரு படம் வரைந்து, அந்த படம் இது பண்ணணும். அத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு இந்த பேச்சோட முடிவுல ஷேர் பண்ண சொல்றேன். சாரி பகிர சொல்கிறேன். சங்கரையா பகிர்வார். இதோட அமைப்பு உரை எப்படி இருக்கும்? இந்த சித்திரக்கவியோடது அப்படிங்கிறது அத உணர்ந்துக்கிறதற்காக சித்திரக்கவி விளக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கிறவர் அந்த புத்தகத்த பத்தி அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இதுல குறிப்பு சொற்கள் மூலமாக ஒவ்வொரு அந்த விளக்கம் எப்படி இருக்கு? கோமூத்திரினா என்ன? நாகபந்தம்னா என்ன? காதை காப்பு, சக்கிர பந்தம், சுழிகுளம், மாத்திரை சருக்கம், திரிபங்கி, விருச்சக பந்தம்னு நெறைய குறிச்சொற்கள் மூலமா ஒவ்வொன்னுத்துக்குமான விளக்கங்கள் அதுல இருக்கு. அதே மாதிரி தொல்காப்பியத்துல வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வகைகள் இருக்காம். அதுல ஒவ்வொன்னும் எப்படிப்பட்ட நடையில அமையணும் அந்த பாடல்கள்ங்கிறதுக்கெல்லாம் நெறைய குறிப்புகள் இருக்கு. அத அட்டநாகபந்தம், எழுத்து வர்த்தனம், மாலை மாற்றுன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிக்கிறாங்க. இத நம்ம எளிதா புரிந்துக்கணும் அப்டின்னா, இந்த தனனனா, தானா, தானனா அப்டின்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான குறிப்புகள். அப்ப அத வச்சு நம்ம பாடல்கள் இயற்ற மாதிரி தான் இந்த அமைப்புகள் இருக்கு. அதையே படம் வடிவுல சித்திரம் வடிவுல பார்க்குறாங்க. இத பற்றி குறிப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேக்கிழாரோட பெரிய புராணத்த முதன்மையா சொல்லலாம். எல்லா பொருள்களும் முழுமையுற உணரும் பரஞானம் வாய்ப்பதற்காக அருளப்பட்டவை சித்திரக்கவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முக்கியத்துவத்த உணர்த்துறாங்க. அப்ப முழுமையுணர்வதற்கான நமக்கு அந்த ஞானம் வாய்ப்பதற்காகவே அத புரிஞ்சு இது பண்ணி அத தெளிந்து படிச்சா மட்டும் தான் அந்த சித்திரக்கவி புரியும். இல்லன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதற்காக இது பண்ணப்பட்டது தான் இதுன்னு சொல்லிட்டு சேக்கிழார் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் இந்த சித்திரக்கவிகள எடுத்து ஆய்வு செஞ்சதுல மொழி புலமையும், மொழி செழுமையும் வெளிப்படுத்துவது தான் இந்த சித்திரக்கவி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வேற எந்த மொழியிலயுமே இந்த கவியோட அமைப்பு கிடையவே கிடையாதாம். நம்மளுடைய தமிழ் மொழியின் சிறப்பு இந்த மாதிரியான சித்திரக்கவிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள். இவருடைய இயற்பெயர் குமரகுருதாச சுவாமிகள். ராமேஸ்வரத்துல இருக்கிற பாம்பன்ல பிறந்தனால இவர் பேர் பாம்பன் சுவாமிகள். இவர் 35 நாட்கள் கடும் தவம் புரிந்து முருகப்பெருமான்ட்ட உபதேசம் பெற்றிருக்கிறாரு. அந்த பெற்ற ஞானத்தின் மூலமாக 6666 பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் 6000 இதையும் எப்படி பிரிச்சிருக்காருன்னா 6 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. இதுல என்ன தனிச்சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுலயுமே வட சொற்கள் கலக்கவே இல்லையாம். தனி தமிழ் சொற்களாவே எழுதியிருக்கிறார் இத்தனை பாடல்களையும்.
தூய தமிழ் சொற்களா எழுதியிருக்கிறாங்க. அத வந்து சேந்தன் செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4வது மண்டலத்துல தான் இந்த சித்திரக்கவி வருது. அதுல சில இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சருப்பதோபத்திரம், ரதபந்தம், துவிதநாகபந்தம், கமலபந்தம், சுழிகுளம், சஸ்திரபந்தம், மாலை மாற்று, காதை காப்பு அப்படின்னு இவர் வந்து 1929வது வருஷம் திருவான்மியூர்ல வந்து பாம்பன் சுவாமிகள் சமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த கோவில் இப்பயும் நீங்க போனீங்கன்னா அங்க பார்க்கலாம். பாம்பன் சுவாமிகளோட இது இருக்கும். இதுல வந்து என்ன இந்த பாட்டு, இந்த சித்திரக்கவியில ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வேல் அத வந்து காப்புச் செய்யுளா குடுத்திருக்காங்க. சங்கர் ஐயா நீங்க அந்த இத பகிரலாம் இப்போ. சங்கர் கணேஷ் ஐயா. எப்பவுமே நம்ம வந்து வேல் வந்து நம்மள வந்து காக்கும் ஒரு ஒரு இது நிமிஷம். அப்படின்னு சொல்றோம். அஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எதிரிய அழிக்கிறதற்காக ஏவுவது வந்து அஸ்திரம். அதே இத நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுக்கு பேரு சஸ்திரம். அப்ப நமக்கு கவசமா இருந்து காப்பது தான் இந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெரியுதா? எதிர்மறை எண்ணங்கள் இல்ல சார். ஸ்கிரீன் ஷேரிங் வருது. அந்த படம் வரலைங்கய்யா. படம் வரலையா? ஒரே நிமிஷம். சரிங்கய்யா. இப்ப எதிர்மறை எண்ணங்களை அழித்து, நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதற்கான ஆற்றல் வந்து இந்த சஸ்திர பந்தத்துல இருக்கு. இது வேல் போல வரைந்து எழுதப்பட்டது இது அப்படின்னு சொல்றாங்க இந்த சஸ்திர பந்தம்னு. இப்ப இதோடைய இத வந்து அவங்க காட்டட்டும். அப்ப அந்த பாடல நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இப்ப அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த சஸ்திர பந்தத்தோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடலோட பொருள் வந்து தூயவனே, வேதாந்த விலாச கடவுளே, பேரின்பம் எனும் அனுபவத்திற்குரிய நாயகனே, மாலைகளை அணியும் செம்பொன்னென திகழ்பவனே, வன்மை சான்று திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுள் ஆனவனே, எண்ணகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே வந்தருள்க, திருவடி செல்வத்தை தந்தருள்க என்பதாகும். பாடலாக பாடி அருள் பெறும் அதே வேளையில் இதை வேல் போல் வரைந்து அதை கண்டு தொழுது கொள்ளும் பொழுது தமிழின் வடிவாக முருகனை வணங்கும் பேரும் பக்தர்களுக்கு கிடைக்கின்றது. ஆம், இதை பாராயணம் செய்வதன் மூலம் தொழிலில் சிறப்பு, செல்வ செழிப்பு, நோய்கள் தீருதல், ஞானம் அடைதல் ஆகியன விரைவில் கைகூடும் என்று சொல்கிறார்கள் அடியவர்கள். இப்ப இது வந்து சஸ்திர பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எப்படி வாசிக்கணும்னா, அந்த படம் உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கு இல்லைங்களா? கீழ இருந்து அந்த எழுத்துக்கள பார்த்தீங்கன்னா இருக்கும். வாழவே தந்தூபா, வாசம்போ, கத்தன்பா, மாலைப்பூ, நேமதிர, மால் வளர்தே, சாலவ மாபாசம், சம்போக மதிதே சார், மாபூதம் வாபாத வேலவா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கடைசி லைன் மட்டும் அந்த மாலை மாற்றுதலே வந்திருக்கும். அந்த வாபாத வேலவா அப்படின்றத திருப்பி படிச்சீங்கன்னா அதே தான் வரும். அந்த மாதிரி சில இடங்கள்ல மாலை மாற்றோட வரும். சில இடங்கள்ல வெவ்வேறு அந்த வார்த்தைகளோட சேர்த்து இது வந்து நமக்கு சிறப்புகளை தருவதற்கான ஒரு இது. அப்ப இத வாசிக்கிறதற்கான முறைகள் இருக்கு. இது மாரி வெவ்வேறு இது இருக்கு. இது ஒண்ணு வந்து வேல் மாரி வரைஞ்சு குடுத்த சித்திரக்கவி. இது மாரி வெவ்வேறு பந்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பொருள், ஒவ்வொரு காரணத்திற்காக அது பாடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு. அடுத்து வரும் மாதங்கள்ல நம்ம இத பற்றி ஒவ்வொன்னா பார்க்கலாம். இது வந்து கிடைப்பதற்கரிய ஒரு பொக்கிஷம். இந்த பாட்டு வந்து நான் எங்க பார்த்தேன்னா, குடுவாஞ்சேரியில இருக்கிற நந்தீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லைங்களா? அத சுத்தி பிரகாரத்த சுத்தி வரும்பொழுது இருந்த பாடல். அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு டக்குன்னு இது வந்து தோணுச்சு. நம்ம போன மாசம் படிச்ச மாலை மாற்று மாதிரியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி அதுக்கப்புறம் நான் வந்து தேடுனப்ப தான் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது. அதனால நம்ம தமிழ் திண்ணையில பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து பகிர்ந்துகிட்டேன். இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கும், சிறப்பா அத வந்து ஷேர் பண்ண நண்பர் சங்கர் அவர்களுக்கும் நன்றி. தமிழ் திண்ணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த மாதம் வேறு ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை லாவண்யா. வ சங்கர் சாரோட அனுமதியோட ஒரே ஒரு நிமிஷம். இது திருமங்கை ஆழ்வாரும், அருணகிரிநாதரும் தேர் வடிவமா அந்த கவிதைய எழுதி குடுத்துருக்காங்க. அதுதான் திரு எழுக்கூற்றியிருக்கைன்னு. 7 படிகள் மாரி, 7 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ற மாதிரி. அது அப்படி தேர் நான் அந்த படம் எனக்கு கிடைச்சா நான் அப்புறமா நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். திரு எழுக்கூற்றியிருக்கைன்னு 7 நிலைகளா, தேரோட 7 நிலைகளா அந்த வார்த்தைகள அமைச்சு அது ரொம்ப அழகா இருக்கும். திருமங்கை ஆழ்வாரும் பண்ணியிருக்காரு வைணவத்துல. அருணகிரியாரும் பண்ணியிருக்காரு. நான் அந்த பாடல அப்புறமா நீங்க நம்ம நீங்க சொல்றது பேரு குரூப்ல கீதாம்மா. அதுக்கு பேரு ரதபந்தம் அம்மா. அதுவும் நான் ஆமா அடுத்த வாரம் ஷேர் ரதபந்தம். பண்றேன். அது ஆமா பேரு ரதபந்தம். ரதபந்தம். இதுக்கு பேரு சஸ்திரபந்தம். ஒவ்வொரு சஸ்திரபந்தம். வரைபடத்துக்கும் மயூர பந்தம்னா மயில்ல வரைஞ்சிருப்பாங்க. மயில்ல ஒவ்வொரு வருது. ஆமா. பந்தத்துக்கும் ஒரு பேரு. அதுல இந்த எழுத்துக்கள் இருக்கும். அத எப்படி படிக்கணும்ன்ற வடிவு தெரிஞ்சு நம்ம படிச்சோம்னா, அந்த கரெக்ட், பாடல் கரெக்ட். வந்து ரொம்ப சிறப்பா அழகா இருக்கும். ரொம்ப நன்றி அ கீதாம்மா. இந்த நன்றிம்மா. செய்ய நன்றி. நன்றி, நன்றி. அருமை, அருமை, அருமை லாவண்யா. ரொம்ப
ரொம்ப நன்றி. புதிய புதிய தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆஹ் அடுத்து சாந்தா மாமி, நீங்க ஒளி வாங்கி இது பண்ணுங்க, மியூட்ல இருக்கீங்க. சாரி, அபிஷேக பிரியர்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தலைப்பு கொடுத்துருந்தேன், சிவனை பற்றி சொல்றதுக்கு. அபிஷேக பிரியர் வந்து சிவன், அலங்கார பிரியர் வந்து பெருமாள், எல்லாருக்கும் தெரியும். இது அன்னாபிஷேகம் அந்த மாசம் நடந்ததுனால அந்தந்த மாசமும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாட்கிழமை நடக்கும் பொழுது அதை பத்தி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஏதோ அன்னாபிஷேகமா கோயிலுக்கு போனோம் மத்தோன்னு இல்லாம என்னத்துக்காக அது செய்யப்படுகிறது, எதற்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறத ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சொல்றதுக்கு வந்திருக்கேன். இதை வந்து அபிஷேகம் செய்வது, அன்னத்தால அபிஷேகம் செய்வதுதான் ஈசனுக்கு. ஈசனுக்கு 365 நாளும் அவர் வந்து நமக்கு அன்னம் கொடுக்கிறார். நாம் ஒரு நாள் கொடுக்கிறோம், அந்த ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு. அதாவது கல்லில் உயிர் வாழும் தேரை முதல் அத வந்து உயிர் தேரை முதல் அவன் கர்ப்பத்தில் உருவாகும் சிசு வரை உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவர் வந்து அன்னம் அளிக்கிறார். அந்த அன்னம் அளிக்கும் நாளை வந்து நம்ம வந்து அன்னாபிஷேகம்னு சொல்றோம். அது ஏன் பௌர்ணமி அன்னைக்கு, ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பண்றோம், ஏன் மத்த பௌர்ணமியில ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து ஒரு சாபம், பிரம்மகத்தி தோஷம் சிவனுக்கே வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னா, பிரம்மாக்கு வந்து 5 தலைகள். 5 தலைகள் முன்னாடி 4 தான் தலை சொல்லுவா பிரம்மாக்கு. 5 தலைகள் இருக்குது. அவர் ரொம்ப கர்வமா இருக்கார். ஆகையினால இவர் சிவன் வந்து அவர் தலைய வந்து ஒரு தலையை பிச்சுடுறார். பிச்ச உடனே கையில அது ஒட்டின்றது அந்த தலை விடப்பட மாட்டேங்கிறது. அவர் உதறி பார்க்கிறார், முடியல. அவருக்கு வந்து அப்ப பிரம்மகத்தி தோஷம்னு வந்துருது. ஒரு உயிரை கொண்டதாப்புல பிரம்மகத்தி தோஷம் வந்துருது. அவர் வந்து அவருக்கு என்ன சாபம்னா, பிச்சாண்டி, பிச்சை எடுத்துதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சாபம் கிடைச்சிருக்கு. அவர் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுக்கிறார். பிச்சை எடுத்தாலும் அந்த ஓட்டுல தான் பிச்சை எடுத்து சாப்பிடணும். ஆனா அந்த ஓடு வந்து என்னைக்கு நிரம்புறதோ, அந்த ஓடு ஃபுல்லா அந்த மட்டையோடு என்னைக்கு சாதம் நிரம்புறதோ அன்னைக்கு வந்து அவருக்கு அந்த ஓடும் விட்டுரும், அவருடைய சாபமும் விமோசனம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாபம். அதனால அவர் வந்து எல்லா இடத்துலயும் பிச்சை எடுக்கிறார். ஒரு இடத்துலயும் வந்து அவருக்கு வயிறே ரொம்பல. ஏன்னா அந்த ஓட்டுக்குள்ள ஒரு புழு இருக்கு. அந்த புழு வந்து எல்லா அன்னத்தையும் சாப்பிட்டோம். அவர் வாங்க வாங்க அன்னத்தை சாப்பிட்டோம். அந்த ஓடு வந்து ரொம்பவே ரொம்பாது. ஆகையினால என்ன செய்யலாம்னு பாக்குறா, எல்லா கடவுள்களும் வந்து பாக்குறா, அதை நிவர்த்தி பண்ண முடியல. சரி, பார்வதி என்ன பண்றா, காசிக்கு போய் அன்னபூர்ணியா அவதாரம் எடுக்கிறா. அன்னபூர்ணியாக அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் உணவு வழங்குறா. உணவு வழங்கும் போது இவர் வந்து சிவபெருமான் போய் அந்த முதல் அன்னத்தை வந்து அன்னபூர்ணி கிட்ட சிவபெருமான் முதல் அன்னபூர்ணி கிட்ட உணவு வாங்கினார். அந்த அன்னத்தை அவர் வாங்குறாருங்க. அதுல வாங்கும் பொழுது 4-5 அன்னம் வந்து கீழே விழுந்துருது. இந்த சாத்து பருக்கை கீழே விழுந்துருது. அந்த புழு என்ன பண்றது, இந்த கீழே விழுந்த பருக்கையை எடுத்து சாப்பிட்டு மட்டும் கீழே குதிச்சிடுறது. அந்த ஓட்டுல இருந்து குதிச்ச உடனே அந்த ஓடு வந்து ரொம்பினோடனே அந்த என்ன ஆகுது, அந்த அவருக்கு அந்த ஓடு ரொம்பினோடனே அவருக்கு சாப விமோசனம் அடையிறது. அந்த ஓடு அவர் கையை விட்டு கீழே விழுந்து. அதனால அந்த சாப விமோசனம் அடைஞ்ச அன்னைக்கு வந்து அன்னபூர்ணி கிட்ட அன்னம் வாங்கினது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு. அவர் கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு எல்லாருக்கும் அன்னம், எல்லாருக்கும் சாப்பாடு வழங்க வர்றார். வரும்பொழுது பார்வதி கேட்கிறா, எல்லாருக்கும் வைக்க போறீங்க, இது மாதிரி நான் பூலோகத்துக்கு போறேன் அப்படிங்கிறார். சரி, பூலோகத்துக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டோ, எல்லாருக்கும் போட்டு வந்துருவேன் தினமே அப்படிங்கிறார். அப்ப அவ என்ன செய்யறா, வந்து ஒரு எறும்பு எடுத்து ஒரு பாட்டிலுக்குள்ள வச்சு டைட்டா மூடி வச்சிடுறான். இவர் வந்து அன்னம் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் வழங்கிட்டு சாயந்தரம் கைலாயத்துக்கு போயிடுறார். எல்லாருக்கும் சாப்பாடு வழங்கியாச்சான்னு கேட்கிறா. வழங்கியாச்சு அப்படின்னு சொல்றேன். இல்ல, ஒரு உயிருக்கு நீங்க கொடுக்கல, அந்த உயிருக்கு நேரம் துடிச்சு செத்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்றான். இல்லவே இல்ல, அதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். இத பாருங்கன்னு சொல்லிட்டு பாட்டில திறக்கிறா. அந்த பாட்டில்ல வந்து அந்த எறும்போடைய வாயில ஒரு அரிசி. அப்ப இவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருது. என் மனைவியா இருந்தாலும் நம்மளை வந்து சோதிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சாபம் கொடுத்துறாரு. அவர் அந்த சாபம் கொடுத்த பிறகு அவ வந்து காட்டு பேச்சு அப்படின்னு ஒரு பெண்ணா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்டு பேச்சியோட பிள்ளை வந்து
சுடலை மாடன் அப்படின்னு பேரு இந்த பாட்டு பேச்சு வருது. அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்றோம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொன்னா சாப்பாடு கட்ட இடத்துல சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதுங்கிறது கிடையாது. அதாவது அன்ன அபிஷேகத்தை அன்னைக்கு அந்த அன்னத்தை கண்ணால பார்த்து அது கடைசியில அது நைவேத்தியெல்லாம் முடிஞ்சு 2 பருக்கை நமக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அதை சாப்பிடணும் இல்லையா, அதை சாப்பிட்டு அன்னைக்கு அது சொர்க்கத்தை அடையணும்னு அதை பார்த்து கண்ணால பார்த்தாலே, ஏன்னா கோடிக்கணக்கான அன்னங்கள் அதுல அவர் மேல இருக்கும். அந்த அன்னங்கள் அத்தனை லிங்கத்தை நம்ம பார்த்தாப்புல ஒரு அன்னத்தை எடுத்து கையில எடுத்து பார்த்தா சிவலிங்கம் மாதிரி அவ்வளவு சிவலிங்கத்தையும் நாம் கண்ணால பார்த்தாப்புல கண்ணால பார்த்தாலே சொர்க்கத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதோட இரண்டாவது என்னன்னு சொன்னா, சந்திரன் தட்சன் பிரஜாபதி தட்சன் 27 நட்சத்திரங்கள் பொண்கள். அதுல சந்திரனுக்கு யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தட்சன் பாக்குறான். அப்ப சந்திரன் ரொம்ப அழகா இருக்கார், சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா அந்த ரோகிணிங்கிற நட்சத்திரத்தை மட்டும் அவன் நன்னா வச்சுக்கிறான், மற்ற நட்சத்திரங்கள்லாம் நன்னா வச்சுக்கிறான். அதனால அவெல்லாம் போய் அப்பாட்ட முறையிடுறா. தட்சன் இது சந்திரனை சந்திரனுக்கு சாபம் கொடுக்குற, அதாவது நீ என் பொண்ணெல்லாம் எல்லாரையும் ஏற்றுதான் கல்யாணம் பண்ணிட்ட விரும்பிதான், ஆனா யாரையும் நீ இப்ப கவனிக்கல, ஆகையினால நீ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நீ அழகு கெட்டு போய் நீ ஒண்ணும் இல்லாத போயிடும் அப்படின்னு தட்சன் சாபம் கொடுத்துறான். இதுக்கு என்ன விமோச்சனம்னு சந்திரன் கேட்கற. அப்புறம் நீ இது திங்களூருங்கிற இடத்துல சிவன் இருக்காரு, திங்களூர் சிவன் போய் நீ சாப விமோச்சனம் கேட்டேன்னா அவர் கொடுப்பார் போர் சொல்லிட்டு தட்சன் சொல்லிடுறான். அப்ப திங்களூர் வர அங்க சிவனை பார்த்து என்னை காப்பாத்துக்க, நான் என்ன தேஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அன்னைக்கு 3வது வர எடுத்து தலையில வச்சுன்றார் சிவன். தலையில வச்சுக்கிட்ட பிறகு நீ உனக்கு இருந்தாலும் தண்டனை ஒன்று வேணும் இல்லையா, நீ தப்பு பண்ணதுக்கு, ஆகையினால நீ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே முழு நிலவா அப்புறம் வரணும், அப்புறம் திருப்பி குறைஞ்சுக்கிட்டே நீ வரணும். அதனால நீ இந்த 12 மாசத்துல ஒரு வருஷத்துல 11 மாசம் நீ அழகாவே இருக்க மாட்டேன். உன்னை பார்க்கறது ஐப்பசி மாசம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு, இந்த பௌர்ணமி தான் நீ அழகா இருப்ப, அன்னைக்குதான் நீ உனக்கு அழகு கொடுக்கும். ஆகையினால நீ அதுதான் உனக்கு சாப விமோசனத்தோட தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களை நீ சரியா வச்சுக்காதனால உனக்கு தண்டனை சிவபெருமான் கொடுக்குறார். அப்ப சந்திரன் என்ன பண்ற, நவகிரகத்துக்கு நவதானியம் வைப்போம். அந்த நவதானியம் என்ன ஆனா நவதானியங்கள்ல சந்திரனுக்கு உகந்தது நெல்லை அரிசி ஆக்கி அந்த அரிசியை அன்னாபிஷேகமா பண்ணி அவருக்கு சாத்தணும் அப்படின்னு அவர் சந்திரன் ஆசைப்பட்டார். அப்ப பஞ்சபூதங்களும் ஐக்கியம், சிவன்கிட்ட பஞ்சபூதங்களும் ஐக்கியம், நீர் நெருப்பு ஆகாயம் தண்ணீர், ஆகாயம் பூமி காற்று, இவை ஆகாயத்திலிருந்து காற்று என்ன பண்ணுது, நெருப்ப வீசி எரிய வச்சு கீழே பூமியில இருக்கும் நெல்லை வளைய வச்சு அதை அரிசியாக்கி அதை நீர்ல போட்டு அதை கொதிக்க வச்சு அதை அன்னமாக்கி அந்த அன்னம் கொஞ்சம் ஆறுன பிறகு அந்த அன்னத்தை எடுத்து சிவலிங்கத்து மேல வச்சு வைப்பாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த அலங்காரம் பண்ணது அப்ப என்ன இருக்குன்னா அந்த அஞ்சு பஞ்ச பூதங்களும் அவர்கிட்ட சிவன்கிட்ட ஐக்கியம் ஆயிடுது. அவளாலதான் இந்த அன்னம் தயாரிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு சிவலிங்கத்துக்கு வருது. சிவலிங்கத்துல சிவலிங்கத்து மேலேயும் அன்னங்கள் வைப்பாங்க, அந்த ஆவடை மேலேயும் அன்னம் வைப்பாங்க, பீடத்திலையும் வைப்பாங்க. இந்த பீடத்திலையும் ஆவடையில இருக்கிற அன்னத்தை தான் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. சிவலிங்கத்து மேல இருக்கிற அன்னத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அதுக்கு கதிர் வீச்சுகள் அதிகம். அந்த கதிர் வீச்சுகள் அதிகமா இருக்கிறதுனால நம் மனிதர்களுக்கு அது ஒத்துக்காது. ஆகையினால ஏன்னா அவர் இடுகாட்டிலே இருக்கு, அவர் உடம்பு எப்பவுமே ஹீட்டு பரவசியம். ஆகையினாலதான் அவருக்கு வில்வ மாலை, பெருமாளுக்கு அவர் நீர்லயே இருக்காருக்கிறதுனால துளசி மாலை போடும். ஆகையினால இவர் குளிர்ச்சிக்காக வில்வ மாலை சாத்தணும். அப்ப இவரை அந்த அந்த அன்னத்தை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அன்னத்தை எடுத்து அந்த பீடத்திலையும் ஆவுடலையும் இருக்கிற அன்னத்தை எடுத்து மனிதர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த லிங்கத்து மேல இருக்கிற அன்னத்தை நீர்நிலைகள் ஆறா இருக்கட்டும் குளமா இருக்கட்டும் அந்த இடத்துல கொட்டிடுவாங்க. ஏன்னா அங்க நீரில் உயிர் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் அன்னைக்கு அன்னத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த அண்ணாபிஷேகம் வந்து சந்திரனுக்கு விமோசனம் கிடைச்சது அந்த ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு. அதே மாதிரி இவருக்கு சாபம் விமோசனம் ஈசனுக்கு கிடைச்சது அன்னத்தை வாங்கினது, அவகிட்ட அன்னபூர்த்தி கிட்ட அன்னத்தை கையில வாங்கினது அதே பௌர்ணமி அன்னைக்கு. ஆகையினால அண்ணா அபிஷேகம்ங்கிறது நாம் கடவுள் வந்து நமக்கு 365 நாளும் நமக்கு உணவு கொடுக்கிறார். அவருக்கு வருஷத்துல ஒரு நாள் அந்த அண்ணாபிஷேகத்தை நாம செஞ்சு அவரை வந்து மகிழ்ச்சி அடைய வைக்கிறோம். அப்படிங்கிறது அது அன்னம் தான் நமக்கு வந்து அன்னம் இல்லாத உயிர் வாழ முடியாது இருக்கிறோம். ஆகையினால அத நாம் உண்ணும் உணவே இறைவன், அன்ன வடிவில் இருப்பவன் அவனே என்று உணர்த்தும் விதத்தில் இருப்பவன் அவனே. ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் தானத்தில் மிக உயர்ந்தது. தானத்திலே மிக எல்லா அபிஷேகமும் அவருக்கு பண்ணுவான். ஆனா அண்ணாபிஷேகம் தான் அவருக்கு ரொம்ப பிடித்த அபிஷேகம். அவருக்கு உணவு கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர்னு சொல்லிட்டு புறநானூறு கூறுகிறது. இத்துடன் என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். அருமை மாமி, அருமை மாமி, நல்ல தகவல்கள், ரொம்ப நன்றி. நன்றி கணேஷ். திவ்யா, நீங்கள் தொடங்கலாம். நன்றி சங்கர் கணேஷ் அவர்களே. மாமி மிகவும் அருமையான விளக்கம். எதற்காக அன்னாபிஷேகம், அன்னம் எப்படி உயிருக்கு மூலமானது என்பதை மிக அழகாக தெரிவித்தீர்கள். அதே போல முன்னே உரையாற்றிய லாவணியர்கள் கொடுத்த தகவல் மிகவும் அழகாக இருந்தது. மிக்க நன்றி. இன்று நான் இங்கே பகிரப்போகும் தலைப்பு திவ்யா கொஞ்சம் இப்ப சரியா இருக்கு, இப்ப சரியா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். மாமிக்கும் லாவணியர்களுக்கும் மிக்க நன்றி தலைப்புகளுக்கு. இன்று என்னுடைய தலைப்பு என்பது திருமந்திரத்தின் வழியே பிராணாயாமம் என்பது. அனைவருக்கும் ஒரு சந்தேகம் எழலாம். ஏனெனில் அஷ்டாங்க யோகம் என்பதை முதலிலே தொகுத்து வழங்கியவர் என்பது பதஞ்சலி முனிவர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆயினும் பதஞ்சலி முனிவர் என்பவர் திருமூலருக்கு முன்பு வந்தாரா அல்லது திருமூலருக்கு பின்பு வந்தாரா என்பதில் எனக்கு ஐயம் உண்டு. இருந்த போதிலும் திருமந்திரத்திலே கிட்டத்தட்ட 9 தந்திரங்கள் உள்ளன, அதாவது 9 பாகங்கள் உள்ளன. இதில் 3வது தந்திரம் என்று வழங்கப்படுவது இந்த அஷ்டாங்க யோக மார்க்கத்தை பற்றியே உரைக்கின்றது. இந்த அஷ்ட அங்கம், அதாவது 8 உறுப்புகளை கொண்டதாகும் இந்த யோக மார்க்கம் என்பது. அந்த அங்கங்கள் யாவை என்று பார்த்தோமே ஆனால் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 8 உறுப்புகளை கொண்டதுதான் தியான மார்க்கம் என்று வழங்குகிறார்கள். இவற்றுள் இயமம் என்றால் ஒரு விஷயத்தை எப்படி நாம் இயங்கச் செய்வது என்பதை தான் இயமம் என்று கூறுகின்றோம். நியமம் என்பது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அதாவது ஆங்கிலத்திலே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று வழங்குவோம், அதை பற்றி கூறுவதே நியமமாகும். இதிலே ஆசனம் என்பது எவ்வாறு அமர்ந்து இந்த உயிர் சக்தியினை நிலைப்படுத்துவது இறைவனிடத்து என்பதை குறிக்கக்கூடிய விஷயங்களிலே ஆசனங்களை நிறைய நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்த நிலையில் வருவதுதான் பிராணாயாமம். உடல் எப்பொழுது ஒரு நிலைப்பாட்டில் அமர முடிகின்றதோ அப்பொழுது மட்டுமே ஒரு மனிதனால் தன்னுடைய பிராணனை இறைவனை நோக்கி நகர்த்த முடியும் என்பதாலேயே பிராணாயாமம் என்பது ஆசனங்களுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையிலே வைத்து வழங்கியிருக்கிறார்கள். ஆசனங்களிலே பல வகைகள் உண்டு. அவற்றில் மிக எளிமையாக எல்லோராலும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் என்பது சுகாசனம் என்று கூறுவார்கள். அதற்கான படங்களை நான் இந்த உரைக்கு பின்னே நான் பகிர்கின்றேன். ஆனால் இந்த பிராணாயாமம் என்பது ஏதேனும் ஒரு ஆசனத்தில் உங்களுடைய உடல்நிலையானது உறுதி பெற்ற பின்பே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். அதிலும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் மூலமாக மட்டுமே நீங்கள் இதை செய்ய வேண்டும். அப்படி இந்த பிராணாயாமத்தினுடைய விசேஷங்கள் என்ன என்று பார்த்தோமே ஆனால் பிராணனை கட்டுப்படுத்துவது அல்லது பிராணனை இயக்குவது, இந்த பிராணசக்தி என்பது நம்முடைய உயிர் சக்தியே பிராணசக்தி என்று நாம் உரைக்கின்றோம். இதனை எவ்வாறு நாம் கையகப்படுத்தி எப்படி நம்முடைய உயிர்நிலையை இறைவனிடத்தை எடுத்து சென்று சமாதி அடைய முடியும், உயிர்நிலையிலேயே சமாதி அடைய முடியும், உயிரை விட்டும் சமாதி அடைய முடியும் என்பதையே இவர்கள் கூறுகிறார்கள் பிராணாயாமம் என்று. அதாவது பிராணன் என்பதை இயக்கும் சக்தியாக இருப்பது நம்முடைய மூச்சு காற்று. நான் பல முறை நம்முடைய உரையாடல்களிலே நான் பகிர்ந்திருக்கின்றேன். இந்த இடது நாசி வழியாக உள்ளே சென்று வெளிவரக்கூடிய மூச்சு காற்றினை நாம் இடகலை என்றும், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாசியிலிருந்து தொடங்கி மூலாதாரம் வரை செல்லக்கூடிய நாடியை நாம் பிங்களை என்றும் வழங்குகின்றோம். இது முறையே சந்திர சக்தியையும் சூரிய சக்தியையும் குறிப்பதாகவே இருக்கின்றது.
ராமநாமம் கூட ரா என்றால் சூரியன், மா என்றால் சந்திரன் என்று நான் முன்பே கூறியிருக்கின்றேன். அப்படி இந்த மூச்சுக்காற்றினை நாம் நம்முடைய கையில் எப்படி ஒரு குதிரை ஓட்டத்தை எப்படி நாம் ஒரு லகான் கொண்டு அடக்குகின்றோமோ, அதே போல எவ்வாறு இதை பயிற்சி செய்தால் இந்த உயிர் சக்தியானது நிலைத்து இறைவனிடத்து நகர்த்த முடியும் என்பதையே பிராணாயாமம் என்று வழங்குகின்றோம். முதல் பாடல் 566. ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்யக் கொண்டு ஏறும் குதிரை மற்று ஒன்றுண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே என்று உரைக்கிறார்கள். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் என்று எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்த 5 பொறிகள், 5 பூதங்கள், பஞ்சபூதங்களும் 5 பொறிகளாகிய கண், காது, மூக்கு, வாய் மற்றும் மற்றொரு பொறி இருக்கிறது அல்லவா, நான் மறந்து விட்டேன். ஸோ இந்த 5 ஐம்பொறிகளுக்கும் 5 பூதங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் நம்முடைய பிராணசக்தி ஆகும். அந்த பிராணசக்தியையும் எது இயக்குகிறது என்றால் நம்முடைய மூச்சுக்காற்று, நம்முடைய சுவாசம்தான் அதை இயக்கு சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நம்முடைய இந்த 5 இந்திரியங்களிலிருந்து, அதாவது இந்த 5 பொறிகளிலிருந்து நம்முடைய கவனத்தை நம்முடைய நாசியிலே தங்க வைக்கிறோமோ, நம்முடைய மூச்சுக்காற்றின் மீது வைக்கின்றோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய முதல் படியை நாம் நம்முடைய பிராணனை இறைவனோடு சேர்க்கக்கூடிய ஒரு படியை எடுத்து வைக்கின்றோம் என்பதையே இந்த பாடல் கூறுகின்றது. சரி, பிராணாயாமம் செய்யும் முறை என்ன? ஏதேனும் ஒரு ஆசனத்தில் உங்களுடைய உடலானது நிலை பெற வேண்டும். முதலில் அதுதான் முதல் படி. அந்த படி நடந்த பின்னே ஏறுதல் பூரகம், பாடல் 8 568, பிராணாயாமம் செய்யும் முறை. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகமாமே என்ற பாடல் உரைக்கின்றது. ஏறுதல் பூரகம் என்று அழைக்கின்றார்கள். எப்பொழுது நாம் பிராணாயாமத்தை தொடங்கினாலும் இடது நாசி வழியிலேயே நாம் தொடங்க வேண்டும். அதாவது வலது நாசியை அடைத்து கொண்டு இடது நாசி வழியாகவே நம்முடைய மூச்சுக்காற்றினை நாம் உள்ளிழுத்து எடுக்க வேண்டும். அப்படி குறிப்பிடக்கூடிய செயலை ஏறுதல் என்று கூறுகிறார்கள், அல்லது அப்படி காற்றை ஏற்றுவதை பூரகம் என்று அழைக்கிறார்கள். ஏறுதல் பூரகம் எத்தனை மணித்துளிகள் அதை செய்ய வேண்டும் என்ற கணக்கும் உண்டு. ஈரெட்டு வாமத்தால், அதாவது 16 மாத்திரை அளவு. ஒரு மாத்திரை என்பது இப்படி செல்லக்கூடிய ஒரு கால அளவு அல்லது தன்னிமைக்கக்கூடிய கால அளவு. இதைத்தான் மாத்திரை என்று கூறுகிறோம். அப்படி ஈரெட்டு வாமத்தால், அதாவது இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாசி வழியாக காற்றை நாம் ஏற்றுவதை பூரகம் என்கின்றோம். இந்த பூரகம் என்பது ஈரெட்டு 16 நொடிகள் அல்லது 16 மாத்திரை அளவு நாம் உள்ளே இழுக்க வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டுமாம்? ஆறுதல் கும்பம். அப்படி உள்ளிழுக்கக்கூடிய மூச்சுக்காற்றினை ஆற்றுப்படுத்துதல் என்றால் உள்ளே நிறுத்தி வைப்பது என்று பொருள். அப்படி ஆறச் செய்வது கும்பம் என்று அழைக்கப்படுகிறது. அது எத்தனை மணிக்காலம் செய்ய வேண்டும்? 64 ஆறுதல் கும்பம் 64 என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக அப்படி உள்ளிருக்கக்கூடிய மூச்சுக்காற்றினை 64 நொடி பொழுது நாம் உள்ளே வைத்து கொள்ளும்போது அதை கும்பம் அல்லது கும்பகம் என்றும் கூறுவார்கள். அப்படி சரி, உள்ளே இழுத்து விட்டோம், உள்ளே பிடித்து வைத்து விட்டோம். அடுத்து என்ன? வெளிவிடுவது தானே. ஊறுதல் 32 ரேச்சகம். வெளிவிடும் காற்றினை நாம் ரேச்சகம் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது வலது நாசியை அடைத்து கொண்டு இடது நாசி வழியாக மூச்சை ஏற்றி 16 நொடிகள் மூச்சை ஏற்றி 64 நொடிகள் மூச்சை அடக்கி பின்பு வலது நாசி வழியாக இடது நாசியை அடைத்து கொண்டு வலது நாசியின் வழியே எத்தனை மணித்துளிகள் இருக்க வேண்டும்? 32. இப்படி செய்வதனால் இது முதல் படி. மீண்டும் இதை முழுமை செய்துவிட்டு பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வலது நாசியின் வழியே மீண்டும் 16 மாத்திரை அளவு காற்றினை உள்ளிழுக்க வேண்டும். இதுதான் பிராணாயாமம் செய்யக்கூடிய முறையாகும். இடது நாசி வழியே தொடங்கி 16 நொடிகள், பின்பு 64 நொடிகள் உள்ளே நாம் மூச்சை வைத்திருக்கின்றோம். பின்பு வலது நாசி வழியாக 32 வினாடிகள் அதை நாம் வெளிவிடுகின்றோம். பின்னர் வலது நாசியின் வழியே மீண்டும் 16, மீண்டும் 64, இடது நாசி வழியே 32 என்ற கால அளவிலே நம்முடைய மூச்சினை உள்ளிழுத்தும் அதாவது எடுத்துக்கொண்டு பின்பு அடக்கி வைத்திருந்து வெளிவிடுவதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால், நம்முடைய பிராணனை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்ற அந்த ஒரு சித்து நமக்கு கை கொள்ள முடியும். இதை தொடர்ந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது மனமானது உங்களுடைய நாசியின் வழியாகவே உங்களுடைய மூச்சுக்காற்றினுள்ளேயே அடங்கிவிடும்.
உங்கள் மனமானது எப்பொழுது அடங்குகின்றதோ அப்பொழுதுதான் நீங்கள் நான் என்கின்ற இந்த எண்ணத்தை விடுத்து, நான் என்கின்ற இந்த நிலையை விடுத்து இறைவனை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு அடுத்த நிலைக்கு நம்மால் நம்முடைய உயிரை எடுத்து செல்ல முடியும். பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கின் பிறப்பு இறப்பு இல்லை. இவ்வாறு உங்களால் உங்களுடைய பிராணனை ஏற்றி இறக்க முடியுமேயானால் பிறப்பு இறப்பு கூட இல்லை என்கிறார்கள். பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் அடைவேறு பெற்று உண்டீர் நீரே. அதாவது இந்த இடகலை பிங்கலை என்கின்ற இந்த 2 நாடிகள் வழியாக உங்களுடைய மூச்சுக்காற்றினை நீங்கள் மேலிழுத்தும் உள்ளிழுத்தும் வைத்து கொள்ள முடியுமே ஆனால் பிராணன் அடைவேறு பெற்று, அதாவது இந்த உயிரின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பத்து என்னவென்றால் இறைவனை சென்று அடையக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கமானது உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் உரைக்கின்றார். அது மட்டுமல்ல, பிராணன் இவ்வாறு நீங்கள் பிராணனை அடக்கி ஆளும் பொழுது உங்கள் மனம் என்பது முற்றிலுமாக அருந்து தனியே நிற்பதை உங்களால் உணர முடியும் என்று கூறுகிறார். நேரம் கம்மியாக இருப்பதனால் அடுத்த பாடல்களை அடுத்த இதிலே நாம் பேசுவோம். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னை அணுகலாம். மேலும் இதற்கான சுகாசனத்திற்கான படங்களை நான் பின்னர் பகிர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திவ்யா, நன்றி. அதாவது இந்த செயல்முறைய ஆங்கிலம் கலக்காம பேசுறதுங்கிறது வந்துட்டு அவ்வளவு சுலபம் இல்லை, எவ்வளவு சிரமம்னு தெரியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய பெரிய கைத்தட்டல். அருமையா சொன்னீங்க. அடுத்து ஆனந்தி, நீங்கள் துவங்கலாம். வணக்கம். என்னோட தலைப்பு சத்திரிய சிகாமணி. அப்படின்னா என்ன? அரசருக்கெல்லாம் அரசன். யார் அது? வேற யாரு? என் தானக தலைவன் சதய விழா நாயகன் ராஜராஜ சோழன் தான். இவ்வளோ மன்னர்கள் இருந்திருக்காங்க, இவர் மட்டும் எல்லாத்துலேயும் என்ன சிறப்பு அப்படின்னு எனக்கு தோணுனதை, நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எவ்வளோ கொஞ்சம் சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். நம்ம மன்னர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஏன் இவர் மட்டும்? எவ்வளோ பேரில் இவரோட பிறந்தநாள் மட்டும் 1039வது பிறந்தநாள். அது ஒரு நாடு மட்டும் கொண்டாடலை. தமிழ் படிக்கிறவங்க, வரலாற்று ஆய்வாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த சதய விழாவை கொண்டாடுறாங்க. எதனால அப்படின்னா, எனக்கு பிடிச்ச அவர்கிட்ட பிடிச்ச குணங்களில் கொஞ்சம் சொல்கிறேன். நிறைய இருந்தாலும் நமக்கு முதல்ல என்ன கவர்ந்தது என்னன்னா, ஒரு சின்ன பதவி கிடைச்சா கூட நம்ம அதை இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம இழக்க மாட்டோம். இவர் சோழ அரசனாக கிடைக்க வேண்டிய பதவியை அதெல்லாம் வேண்டாம், மக்களே விரும்பினாலும் இந்த பாகுபலியை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க. நான் என்னோட கற்பனைக்கு ராஜராஜன் யாரோடையுமே கற்பனை பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பாகுபலி இல்லை, அவர் 1000 பாகுபலி. அந்த 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 நான் படத்தில் உள்ள மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். எல்லாரும் சொன்னாலும் இவர் அந்த தர்மப்படி உத்தம சோழனுக்கு பதவியை கொடுத்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு 15 ஆண்டு கழித்து தான் அவர் அறையினையே ஏறுறாரு. இந்த குணம் யாருக்கு வரும்? இந்த ஒன்றுலேயே அவர் எல்லாத்துலேயும் பெருசுன்னு ஆயிடுறாரு. நிறைய இதில் ஒரு மெய்கீர்த்தியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல் பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனங்கொல காந்தலுற்சாலை களமத்தருளி வேங்கை நாடும் கங்கை பாடியும் நுளம்ப பாடியும் தடிகை பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் எந்திசை புகழ்ந்தட ஈழ மண்டலமும் இரட்டைப்பாடியும் 7.5 இலக்கமும் திண்டிரல் வென்றி கண்டால் கொண்டதன் ஒளில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டிலும் தொழுதகை விளங்கும் யாண்டே செடிஞரே தேசுக்கொள் ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி பன்மரான ராஜராஜ தேவருக்கு. இதை படிக்கிறதுக்கே நமக்கு மூச்சு முட்டுது. இந்த மனுஷன் அவ்வளோ போரில் தோல்வியே தழுவாத மாமன்னன். எப்படி போயிருப்பாரு? முதல் போர் காந்தலூர்சாலை, எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா, இப்போ நம்மளோட வரைபடத்தில் சொல்லணும்னா, இந்த மனுஷன் கேரளாவில் ஆரம்பித்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசான்னு பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அப்படியே போயிட்டே இருந்தார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமாங்கிற மாதிரி அடுத்தது போய் இமயம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறாரு. எப்படி இதெல்லாம்? யாருக்குமே இல்லாத ஒரே பேரரசு. எனக்கு அதில் கொஞ்சம் கர்வம். நான் தஞ்சை மண் இல்லை, ஏன் பேரரசன் அப்படின்ட்டு. அதில் பாருங்களேன், அப்பா ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், எல்லாமே பேரரசர். இவங்களை பற்றி சொல்லணும்னா அவ்வளவும் நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும். என்ன இவ்வளோ போர் புரிஞ்சிருக்காரு. எப்படி? அதாவது நம்ம பெருமைப்படுத்திக்கலாம், நான் இங்கெல்லாம் ஜெயித்தேன் அப்படின்னு. நமக்கு திருவாலங்காடு, கரந்தை செப்பேடெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு எதிரி மன்னன், அதான் சொன்னால இப்படியே போயிட்டாருன்னு, மேலை சாளுக்கிய மன்னன் சத்திரியாசிரன் எழுதி வச்சிருக்காரு. ஒரு சோழ மன்னன் 90,000 படையோட
சூறையாடி போயிட்டான் அப்படின்னு. அதாவது எதிரி மண்ணை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்போ நம்புவோம்ல, ஆகா நம்ம ஆள் போனது கரெக்டு தான்ட்டு. 90,000 படை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், எங்கேருந்து கொண்டு போயிருக்காரு? ஒரு 1600 கிலோமீட்டருக்கு மேலே தர வழியாக போயிருக்கணும், இல்லை கடல் வழியாக போயிருக்கணும். எப்படி கொண்டு போயிருக்க முடியும்? ஒரு உணவு, ஒரு தண்ணீர், இந்த ரெண்டு மட்டும் அவரை யோசிச்சாலே அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு? அவரோட கற்பனைக்கு சொல்லவே முடியவே இல்லை. கற்பனை தாண்டி எல்லாமே அப்படி நம்மளை அதிசயித்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் சோழ மன்னர்கள்லாம் போனதுல இவர் ஒரு 250 நாட்டுக்கு மேல தமிழர்கள் இருக்க முக்கிய காரணமே இந்த மன்னன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம நாட்டை மட்டும் பிடிக்கல, ஈழ நாடா இருக்கட்டும், ஒரு கொரியா, தாய்லாந்து, தென்கிழக்கு, இதெல்லாம் வந்து கடல் தாண்டி போறது. எப்படி போக முடியும்? ஒரு யானையை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் கோயிலில், அது சும்மாவே ஆடிக்கிட்டே இருக்கும். இவர் யானையை கடலில் ஏற்றி கொண்டு போய் இறக்கியிருக்காரு. எல்லாத்தையும் யானையை கொண்டு போய் இறக்கணுன்னே நிறைய மன்னர்லாம் அம்மா சாமியனை விட்டுருங்கன்னு வந்து சரணாகதி ஆயிட்டாங்க. அதனால தான் அந்த அரசனுக்கெல்லாம் அரசனுங்கிற பட்டம். யானையை கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு யானைப்படையே நமக்கு ஒரு இது கர்வம். அடுத்து நிலத்தை அளந்ததுனால இந்த மன்னனுக்கு உலகளந்தான் பேர். நிலத்தை அளந்து இவ்வளோ நிலம் இருக்குது, இவ்வளோ வரி போடணும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா நான் நிறைய எழுதி வச்சா அதில் சொல்ல முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அடுத்து நிர்வாகம். அந்த நிர்வாகமாக இருக்கட்டும், கட்டிடக்கலையாட்டு, எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறுங்கிற மாதிரி அந்த ஒரு நம்ம ஆவுடையார் கோயில் போதும், ராஜராஜ சோழீஸ்வரம். அவர் இப்போ நம்ம வந்து பிரகதீஸ்வரருங்கிறோம், ஆனால் இல்லை, என் மன்னன் வச்ச பேர் அதுதான், ராஜராஜ சோழீஸ்வரம். அதில் போய் நின்னாலே எல்லாமே அந்த ஒரு வாயிற்காப்பான்ல ஆரம்பித்து உள்ள சிவன் வரைக்கும் போனீங்கன்னு வச்சுருக்குங்களேன், எப்படி அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இல்லாமல் ஆச்சரியமாக அப்படி வாயை பழந்துட்டே இருப்போம்ல, அப்படிதான் நிற்கிற மாதிரி இருக்கும். எப்படி இவர் யோசிச்சிருப்பாரு, எப்படி கட்டியிருப்பாரு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு பாருங்களேன். ஏன்னா இது மாதிரி பின்னாடி வர நம்மளை மாதிரி அறிவியலாம் கேள்வி கேட்போனே எழுதி வச்சுட்டு போயிட்டார் போல இருக்கு. எவனாவது கேள்வி கேட்டினா எல்லாம் அங்கே இருக்குது, வந்து படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் எல்லாம் இவ்வளோ போர் புரிஞ்சு கொண்டாந்து அரண்மனை கட்டலை, கோயில் தான் கட்டியிருக்காரு. ஏன்னா அது வந்து பொது உடைமை. அரண்மனை கட்டினா அது அவருக்கும் அவர் சந்ததிக்கும் போயிருக்கும். இது நாட்டுக்கு வருது. இது வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன். நான் அந்த கோயில் வந்து நம்ம இதை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஊரே வளர்ச்சிக்கு அந்த கோயில் ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்திருக்கும். ஒரு நம்மளோட அந்த தஞ்சாவூர் கோயிலில் உள்ள கல்வெட்டில் நிர்வாகத்தை அவ்வளோ விரிவாக எழுதியிருக்காராம். நான் அதை எழுதி வச்சுருக்கேன், ஆனால் அது இப்போ சொல்ல நேரம் இருக்காது. ஒரு அந்த ஓதுவார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஊதியம் வரைக்கும், தளிச்சேரி பெண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஊதியம் வரைக்கும் அவர் எழுதியிருக்கப்ப யாம் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் பெண்டீர் கொடுத்தனவும் கொடுத்தனவும், என் பேரை மட்டும் போட்டுக்கல, நம்ம ஒரு சின்னோண்டு லைட்டை கொடுத்துட்டு அதுக்கு பேர் உபயம்னு அவ்வளோ பெருசு போட்டிருப்போம். இவர் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு கொடுத்தனவுன்னு சொல்லிட்டு ஒரு மோர் கொடுத்த ஒரு அழகியோட பேரை எழுதி வச்சிருக்காரு. என்ன ஒரு மனசு இல்லை? அதனால தான் அவருக்கு 1039வது பிறந்த நாள் இன்னும் என் சந்ததியரும் கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கொண்டாடுவாங்க. அப்புறம் அடுத்து போனோம்னா பெண்களுக்கு நம்ம சொல்கிறோம் உரிமை கொடுக்கறது அப்படின்னு. அவர் அப்பயே கொடுத்துட்டு போயிட்டாரு. செம்பியன் மாதேவி அம்மா, குந்தவை நாச்சியார், யாராக இருந்தாலும் ஒரு பெண்கள்கிட்ட நம்மள்கிட்ட ஒரு உரிமை, பணம், எவ்வளோ ஒரு செல்வம் வச்சுருந்தா தான் நம்ம திருப்பி நம்ம வெளியில் கொடுப்போம். ஒருத்தங்க செங்கல் கோயிலை கருங்கல் ஆக்குறாங்க, ஒரு அம்மா ஆருத்ராச்சாலை அமைக்கிது. அதில் உள்ள அந்த வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் முதற்கொண்டு தானம் கொடுத்ததுக்கான எழுதியிருக்காங்க. அப்போ அந்த பெண்களுக்கு எவ்வளோ உரிமை இருந்திருக்கணும். நம்ம இப்போ எங்கேயாவது நம்ம தனியாக பண்ணணும்னா நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அதை அந்த மனுஷன் அப்பயே கொடுத்துருக்காரு. அதில் அதிகாரிச்சி அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து இவரோட கல்வெட்டில் தான் இருக்குதான். அப்போனா பெண் அதிகாரிகள் இருந்திருக்காங்க. அப்புறம் நாணயங்கள் பார்த்தீங்கன்னா, நாணயம் வந்து நமக்கு கிமு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது. 2000 வருஷத்துக்கு மேலே கிடைக்கிற நாணயத்தில் இந்த மனுஷனோடது மட்டும்தான் அவ்வளோ கிடைக்குதான். 70% மேலே இவரோட தான் கிடைக்குதான். அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ அடிச்சு விட்டுட்டே இருந்திருப்பாரோ அப்படின்ட்டு. ஒரு கோயில் சொன்னல, அது வந்து ஒரு கருவூலம், இப்போ உள்ள வங்கி மாதிரி. அந்த அவர் வந்து எப்படி யோசிச்சாருன்னா, இவ்வளோ கற்பனை பண்ணி இவ்வளோ ஒரு கோயிலை கொடுத்துட்டு தான் இல்லைனாலும் அந்த கோயில் வந்து இயங்கணுங்கிறதுக்காக அப்போல்லாம் வந்து நிவத்தத்துக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. பணமாவோ காசாவோ ஏதோ கொடுக்குறப்ப அதை வந்து அவர் வந்து ஒரு அதுக்குன்னு தனி அதிகாரங்கள் 1600 பேர் வந்து கோயிலுக்கு மட்டுமே நிர்வாகத்துக்கு, அதாவது தலைமை அதிகாரிலேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் ராஜராஜனே வந்து அதை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஆள் வந்து தமிழ்ல வரமாட்டேங்குதே, பணியமர்த்தியிருக்காரு. நன்றி. அது எப்படி பாரு, அவர் வந்து போரும் புரிஞ்சிருக்காரு. இங்க கொண்டாந்து இந்த இது வந்து ஆளுக்கும் வந்து பணியமர்த்த முடியுது.
அதுல அந்த நிர்வாகத்துக்கு தனக்கு அப்புறமும் அது இயங்கணுங்கிறதுக்காக அது ஒரு வட்டி கடை மாதிரி, அதாவது வங்கி மாதிரி வட்டி கொடுத்துருக்காரு. அதாவது முதல் அப்படியே இருந்திருக்கு, ஆனா நிர்வாகமும் நடந்திருக்கு. முதல் குறையவே இல்லை, வட்டியை வச்சே அந்த கோயிலை நிர்வாகத்துக்கு பண்ண வச்சிருக்காரு. அந்த வாழைப்பழ கதையெல்லாம் கேட்டோம்னா, ஆகா இதெல்லாம் இந்த ஆள் இவர் நிர்வாகத்துக்கு தான் சொன்னால ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு போதும்னு. ஏதாவது சொல்லணும்னா போய் எங்க கோயிலை பாருங்க, எங்க போதும், இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு நம்ம அப்படியே கெத்தா சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் நம்ம சந்ததியர்களுக்கு சொல்லிட்டே வரணும். ஏன்னா நம்ம இதுல இருக்கிற இந்த மூளையில, இந்த அறிவுல, இந்த ஆற்றல்ல எப்படியும் நம்மள்ட்ட இல்லாம போகாது. எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படி அவங்க வந்திருப்பாங்க, அதாவது நம்ம எல்லா பெருமையும் எனக்கே அப்படின்னு நினைக்கல, எல்லாம் ஈசனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்ல. அதனாலதான் அந்த மன்னன் வந்து இன்னும் 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 பேர் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். 11 நிலநடுக்கம் வந்திருக்கு, இதுல ஒண்ணு கூட ஆடிட்டு அப்படியே அசையாம நின்று இருந்திருக்கு. இதுலயே தெரிய வேண்டாம் அந்த மன்னன் எவ்வளவு பெரிய நிர்வாகின்னு தெரியறதுக்கு. நேரம் இருக்கு, முடிஞ்சிருச்சு. நேரம் இருக்கான்னு வேற தெரியல. இல்லை நிறைய போயிட்டே இருக்கு. அதனால ரொம்ப நன்றி. இதனால ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம தமிழ் மன்னர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட அவங்களோட இவ்வளோ கோயில் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கட்டிடம் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பாதுகாத்து நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு இதை அப்படியே அழிக்காம பத்திரமா கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி ஆனந்தி. நல்ல சோழ காலத்தில் லட்டு மட்டும் கிடைக்கவில்லை, கோவிலில் இருந்திருந்தால் அதை எப்படி கேட்கிறவங்க காதுல இது விழுந்து செயல் வடிவம் எடுக்கணும். லட்டு நிர்வாகத்துக்கு இது வந்து போய் சென்றால் நன்றாக இருக்கும். சரி, நன்றி. மங்கை, நீங்கள் தயாரா? மங்கை, வணக்கம். வணக்கம், நீங்கள் துவங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சிபிகள் என்ற சிறுகதை தொகுப்பு, மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுடைய சிபிகள் என்ற சிறுகதை தொகுப்புல இருந்து ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். மேலாண்மை பொன்னுசாமி வந்து தமிழகத்துல நிறைய சிறுகதைகள், இவருடைய நிறைய நாவல்கள், கதைகள்லாம் வந்துட்டு அதாவது பல கல்லூரிகள்ல 12ஆம் வகுப்பு துணை நூலெல்லாம் இவருடைய கதைகள் வந்து பாடமாவே அமைந்திருக்கிறது. இவங்க வந்துட்டு என்ன ஊர் அது, மன்னிக்கணும், விருதுநகர் மாவட்டம். அந்த ஊர்ல வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் மேலாண்மை மறைநாடு அப்படின்ற ஊர்ல வந்து பிறந்தவர் இவரு. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து ஒரு 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய இலக்கிய ஆர்வத்தால தொடர்ந்து இலக்கிய நூல்கள்லாம் படித்து அவங்க வந்து 36 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. 22 சிறுகதை தொகுப்பு, 6 நாவல்கள், 6 குறுநாவல்கள், ஒரு கட்டுரை, இது எல்லாமே இவருடைய படைப்புகள். இவருடைய நூல்களை வந்து ஒரு 10க்கும் மேற்பட்டவர் வந்து ஆராய்ச்சி செய்து எம்ஃபில் பட்டம், பிஹெச்டி பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பான கதைகள் வந்து நமக்கு இவர் வந்து அளித்திருக்கிறாரு. அவருடைய கதையில இருந்து ஒரு கதையை நான் சொல்றேன். சுயம், இந்த கதையோட பேர் வந்து சுயம். இந்த நூல் வந்து 1986 வந்த நூல். அப்ப அந்த காலகட்டத்துக்கு அனைவரும் கொஞ்சோண்டு பின்னோக்கி செல்லவும். கதையோட பேரு சுயம். எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பூவனம் அவங்க வந்துட்டு ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு 6 வயசு பையன், அவன் பேர் வந்து முத்து. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு ராஜி, அவளுக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும். பூவனை வந்து அந்த சின்ன பையனை வந்து தூக்கி வச்சு அவ்வளோ சந்தோஷமா கொஞ்சறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு அவங்க அந்த குழந்தை மேல வந்து அப்படி ஒரு பாசம். அப்படி ஏன் பாசம்னா, அவங்க ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப அவங்க அண்ணனுடைய சாயல்லையே வந்து அந்த குழந்தை பிறந்திருக்குதுன்றதுனால அந்த குழந்தை மேல அப்படி ஒரு பாசம். என்னன்னா அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய அதாவது சோலையெல்லாம் ஏற்றி வைப்பாங்களா, அந்த வண்டி வந்து கொடக்கா சாஞ்சிச்சு சொல்லுவாங்களா, அதை மாதிரி சாஞ்சு அவங்க அண்ணன் வந்து இறந்துட்டாங்க. அவருடைய சாயல்ல மறுபிறவியா அவங்க பையன் வந்து பிறந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு பூரிப்புல அந்த குழந்தைய வந்து அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அவங்க வந்து கூலி வேலைக்கு போகணும், அதை கூட அந்த இது கூட இல்லாம அந்த குழந்தைய வந்து அப்படி கொஞ்சறாங்க. அப்பதான் அவங்க பொண்ணு வந்து, அம்மா நான் மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு சொல்றப்பதான் அவங்க வந்து சுய நினைவுக்கே வராங்க.
சரி சரி போயிட்டு வா, பார்த்து மேய்ச்சிட்டு வா, அது சென மாடு வர, நீ பார்த்து பத்திரமா மேய்ச்சிட்டு வா, வேற மாடு ஏதாவது குத்திட போகுது, ஏற்கனவே நம்ம காலம் பொல்லாத காலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சொல்லிட்டு மதியம் வந்து தம்பியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அவ சொல்றது கவனிக்காமலே பொண்ணு வந்து தெருக்கோடிக்கு போயிடுறா. சரி அப்படின்ட்டு அவங்க பையன்கிட்ட வந்து பள்ளிக்கூடம் போறியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சரிம்மா போறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சரி நான் அவனுக்கு சட்டை போட்டு விட்டு இங்க பாருப்பா, பார்த்து பத்திரமா பள்ளிக்கூடம் போயிட்டு வா, நல்லா படி, நல்ல பேர் வாங்கு, ஒரு 10 காசு வச்சுக்கோ, நீ ஏதாவது வாங்கி சாப்பிடு அப்படின்னு பாசமா பிள்ளைக்கு கொடுத்துட்டு அதுக்கு சட்டை போட்டு விட்டு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு அந்த பிள்ளைய அப்படியே ஒரு பெருமிதத்தோட வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு அப்படியே இன்னும் பூரிப்பு தாங்கல. அவனை பாக்குறப்பெல்லாம் அவங்களுக்கு அப்படி ஒரு பாசம். சரின்ட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு உடனே அடுத்து வேலைக்கு போகணுமே, களைக்கட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தூக்குச்சட்டி எடுத்துக்கிட்டு வேக வேகமா போறாங்க. ஐயோ வெயில் வந்துருச்சே, எல்லாரும் கத்துவாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாயக்கர் கொல்லையில தான் வந்துட்டு மிளகா செடி நாத்து இது களை கொத்தணும். அதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப ஒரு 4-5 தெரு தாண்டி போறாங்க. போற வழியில ஒரு மஞ்சள் கலர் கட்டிடம் ஒண்ணு தெரியுது. அந்த கட்டிடம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கூட்டுறவு வங்கியா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து ரேஷன் கடை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இருக்கு. அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் தான் தராங்க. போட்டா நல்லா இருக்கும். எங்க போடுறானுங்க. கடையில போயிட்டு 1 கிலோ அரிசி எவ்வளோன்னு கேட்டா 4.40ன்றாங்க. நமக்கு தினக்கூலி 5 ரூபா தான். நம்ம எங்க இருந்து அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும்? இது சிவப்பு அரிசியா இருந்தாலும் வேவாத அரிசியா இருந்தாலும் அந்த அரிசி தான், ரேஷன் அரிசி தான் நமக்கு வந்துட்டு நல்லது அப்படின்னு இவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு எட்டி போகிறான். ஐயோ கத்துவாங்களே எல்லாரும் சேர்ந்து அப்படின்ட்டு வேக வேகமா எட்டி காட்டுக்கு போறான். அந்த களை எடுக்கிறதுக்கு போயிட்டு வேக வேக வேகமா வேலை செய்யறான். கொத்திக்கிட்டே இருக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் பாட்டு பாடிக்கின்னு கலாச்சிக்கிட்டு கடிச்சோ கடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இடுப்பா வலி. சரி இப்படி ஏஞ்சி நிக்கிறப்ப ஒரு அம்மா பார்த்துட்டு சொல்லுது, என்ன அந்த கட்டிடத்துல நிறைய ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் இருக்கிறாங்க, இன்னைக்கு அரிசி போட போறாங்களோ அப்படின்னு சொன்ன உடனே பூவனத்துக்கு நெஞ்சில திகில்னும். ஐயோ இன்னைக்கு அரிசி போட போறாங்களா, போட்டாங்கன்னா அது வாங்குறதுக்கு காசு வேணுமே, கையில 20 ரூபா தான் இருந்தது, அந்த 20 ரூபாயும் மளிகை கடையில பாக்கி கொடுத்துட்டேன், என்ன பண்றது, இன்னைக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கே சாயந்தரம் 4 ஆயிடும், கடையை வேற மூடிடுவாங்களோ, இன்னைக்கு அரிசி வாங்க முடியாதோ அப்படின்னு அவக்குள்ள ஒரு தவிப்பு. எப்படி போய் வாங்குறது, வேலை முடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் போய் யாருக்கிட்ட கைமாத்து வாங்கி அந்த அரிசியை வாங்குறது அப்படின்னு ஒரு தவிப்புல இருப்பா. அந்த தவிப்புலே வேக வேகமா களைய கொத்துறப்ப டக்குன்னு ஒரு செடியை அறுத்துருவான். ஐயோ கொல்லிக்கார பார்த்தானே 4 வார்த்தை நறுசா கேட்பானே அப்படின்ட்டு மறுபடியும் மண்ணு போட்டு அதை புதைச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமா போறா. வீட்டுக்கு போயிட்டு அதாவது போற வழியிலே ஒரு ஏமாற்றம், தவிப்பு, பிரார்த்தனை, அரிசி வாங்கிடுவோமா, காசு கிடைக்குமா, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு தவிப்போட வேக வேகமா வீட்டுக்கு போயிட்டு களைக்கட்டை வச்சுட்டு தூக்குச்சட்டி வச்சுட்டு அப்படி இருக்கிறப்பயே பையனையும் தேடுறான். பையன் எங்க வந்திருப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அந்த வேலை செய்யறாங்கல்ல நாயக்கர் வீட்டுக்கு போறா. 4 நாள் 8 நாள் வேலை செஞ்சுக்கிறோம், 8×5 40 ரூபா. அதை கொடுத்தா கூட இன்னைக்கு எப்படியும் அரிசி வாங்கிடலாம். ஒரு ஒரு சீட்டுக்கு வந்து 8 கிலோ அரிசி தருவாங்க. 1 கிலோ அரிசி 2 ரூபா 70 பைசா தான். எப்படி பார்த்தாலும் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 25 ரூபாய்க்குள்ள வந்துரும்ல அப்படின்னு இந்த அம்மா மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்கின்னு போறாங்க. போய் நாய்க்கர் வீட்டுல பார்த்தா நாய்க்கர் இல்லை, அவர் வந்துட்டு வெளியில போயிருக்கிறாரு அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லுது. இல்லைங்க ரேஷன் கடையில அரிசி வாங்கணும், எனக்கு காசு இல்லை அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப பரிதவனை. அப்படியா, அதுக்காக என்ன பண்ண முடியும், அவர் தான் வெளில போயிருக்கிறாருல, ராத்திரிக்கு தான் வருவாரு, வேணா வந்து வாங்கிக்க அப்படின்னு அந்த அம்மா நக்கலா சொல்லும். அப்படியே இடி இறங்கின மாதிரி ஆயிடும் பூவனத்துக்கு. இங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இப்படி வந்து ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், அரிசி வாங்க மாட்டோமோ அப்படின்னு வேக வேகமா ஓடுறாங்க. போயிட்டு பாக்கி கொடுத்தாங்கல்ல மளிகை கடையில, அவங்க வீட்டுல போயிட்டு தம்பி இல்லைங்களாமா அப்படின்னு பூவானம் கேட்குறாங்க. அவங்களும் ஏன் தேடுறீங்க அப்படின்னு அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க. இல்ல காலையில பாக்கி கொடுத்தேன், அந்த காசு இருந்தா ரேஷன் கடையில அரிசி வாங்கலாம். அவங்க வெளியில போயிருக்கிறாங்க, ராசபாளையம் போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வர போயிருக்காங்க கடைக்கு, அதனால நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. இல்லம்மா காசு, ஆனா நீங்க பாக்கி தானே கொடுத்தீங்க, அந்த காசு ஏன் கேக்குறீங்க? இல்ல கையில காசே இல்ல, அரிசி வாங்கணும்,
அதுக்காக என்ன முடியும், அவர் இல்ல இல்ல நாளைக்கு வந்து வாங்கிக்க அந்த அம்மான்னு அப்படியே ஒரு என்ன சொல்றது குத்தலா சொல்றாங்க. அது இன்னும் அவளுக்கு வந்து ஒரு தவிப்பு, மனசு தாங்கல. என்னடா பண்றது, இன்னும் வந்து அந்த செடியை அறுத்துட்டா ஒரு மாதிரி மூஞ்சி சுள்ளுன்னு ஆயிடும்ல, அத மாதிரி ஆயிடும். சரின்ட்டு வேற எங்க கேட்கறது அப்படின்னு போயிட்டே இருக்கிறப்ப பால் வண்டி போகுது. அந்த அந்த இந்த நூல்ல முழுமையாவே இந்த பால் வண்டி வந்ததுல இருந்து மக்கள்கிட்ட இருந்து பகிர்ந்த உணவே இல்லை அப்படின்றத இந்த ஆசிரியர் இந்த கதை இந்த 9 கதையிலுமே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப இந்த பால் வண்டி வந்தாலும் வந்துச்சு, ஊரே நாசமா போச்சு அப்படின்னு அவ திட்டிக்கிட்டே போவா. பால்காரன்ட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு, பால்சாமி எனக்கு ஒரு 20 ரூபா கொடு, முன்பாக்கியா கொடு அப்படின்னா. நான் எப்படி முன்பாக்கி கொடுக்க முடியும், நீ தான் ஏற்கனவே அந்த காசுக்கு விதையும் புண்ணாக்கும் வாங்கிட்ட, இன்னும் எவ்வளவுதான் உனக்கு முன்பாக்கி கொடுக்கறது அப்படின்னு பால்சாமியும் மூஞ்ச காட்டிடுவாரு. இன்னும் அந்த அம்மாவுக்கு பரிதவிப்பாயிடும். இன்னைக்கு வாங்க மாட்டோம், அரிசி கிடைக்காது, நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு தவிப்பா இருக்கும். கட்டணம் இருந்தாவது போய் 4 பேர்கிட்ட பேசி வாங்குவான், அதுவும் இல்லாம போச்சு. நான் தான் தாலி அறுத்துட்டு முண்டமா இருக்கிறேனே, நான் எங்க போய் கேட்பேன் அப்படின்னு அந்த கண்ணுல தண்ணி வர்றதுக்கு முட்டிட்டு நிக்குது. எனக்கு என்ன பண்றது அப்படின்னு அவங்க வந்து நம்பிக்கை விடாம யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு ஒரே தவிப்பு, எங்க போறது எங்க கேட்கறது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. வேற வழியே இல்லை, அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும்ட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு அவங்க வீட்டுல இருந்த கொஞ்சம் காசை அப்படி இப்படி பொறுக்கி போட்டு ஒரு அட்டைக்கு எவ்வளவு வருது அப்படின்னு கேட்பாங்க. கேட்கறப்ப 21 ரூபாய் 60 பைசா வருது. அவ்வளவு வருதா, 10 காசு குறையுதே அப்படின்னு ஒரு தவிப்புல வேகமா அந்த கட்டடத்துக்கு போவாங்க. போறப்ப அவர் வந்து போறப்ப மணி பாத்தீங்கன்னா 6 ஆக போகுது, கடையை மூட போறாங்க. அவர் அந்த கடைக்காரர் வந்துட்டு, என்ன இப்ப வர, கடையெல்லாம் மூடியாச்சு, நானும் 7 மைல் இங்க இருந்து சைக்கிளை தள்ளிக்கின்னு போகணும் என் வீட்டுக்கு, அடுத்தடை போடுறப்ப வந்து வாங்கிக்க. இல்ல ஐயா, என் நிலைமை கொடுமை, காசு கிடைக்கல, எங்கெங்கயோ கைமாத்து கேட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அவங்க கேட்குன்னே இருக்கிறப்ப அந்த பையன் அங்க வந்துருவான், குட்டி பையன் வந்துட்டு, அம்மா துட்டு கொடு, நான் இது மிட்டாய் வாங்கி சாப்பிடணும், துட்டு கொடு அப்படின்னு அவன் காலை பிடிச்சி கெஞ்சுவான். அவன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு, சாமி கொடுங்க சாமி, எங்கெல்லாம் இப்பதான் வந்துச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சுவா. ஆனா அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. ஏன் அவ்வளோ வேலையா உனக்கு, முதலே வந்து வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து நக்கலா பேசுவாரு. இவளுக்கு அப்படியே அந்த சுயம், என்ன சொல்றது ஏது பண்றதுன்னு ஒரு கோவம், ஒரு அப்படி ஒரு கோவம் வரும். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையனை புடிச்சு 4 சாத்தி அவள் தட்டி போட்ட உடனே அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரியே போயிடுச்சு. ஏமா, நீ பெத்த தாயா, நீனு பெத்த புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற, மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னா. என்னங்க பண்றது, ஏன் நிலைமை அப்படின்னு அவ சொன்ன உடனே, அப்பா கணேஷ், அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அரிசியை கொடுத்து அனுப்பு, காசை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அவங்க கிட்ட அரிசியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பையன் அடி வாங்கிட்டு ஓடி போய் வீட்டுல படுத்து வாயில காய வரல வச்சுக்கிட்டே படுத்து தூங்கிடுவான். அந்த அரிசியை வாங்கின பிறகுதான் அந்த அம்மாவுக்கு போன உயிரே திரும்பி வரும். சரின்னு போய் அதை வாங்கின்னு போய் வீட்டுல வைக்கிறப்ப புள்ள ரொம்ப பாவமா படுத்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல அவளுக்கு வந்து அவளுக்குள்ள இருக்கிற சுயம் அப்பதான் தெரியும், ஐயோ எனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு, நான் ஏன் என் பிள்ளைய போட்டு அப்படி அடிச்சேன் அப்படின்னு அப்படியே வெகுண்டு அழுவா. என்ன பண்றதுனே தெரியப்ப அவளுடைய அந்த கோவம்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு இந்த பிள்ளைய பார்த்து அழுதுட்டு தூக்கி அந்த முத்தெல்லாம் கொடுத்து, என்னடா அம்மா இப்படி பண்றாங்களே அப்படின்னு அந்த குழந்தையும் மலங்க மலங்க முழிக்கும். இது எப்படி முடிக்கிறாங்கன்னா, சூழ்ந்து நின்று கை கொட்டி சிரித்தது வாழ்க்கை அப்படின்னு கதையை முடிக்கிறார். கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான கதை. அருமையான கதை. நன்றி நன்றி. உங்க இயலாமை தெரியறது அதுல, பாவம். ஆமா, இதே மாதிரி 9 கதை இருக்கு. கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது. சிவகனி, நீங்க தயாரா இல்லைன்னா அரசு மகன் பேசட்டுமா? சார் நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் கூப்பிடுங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ். ஓகே, அரசு மகன் நீங்க தான் அடுத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு மகன். நான் சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி சுருக்கமாக கூறப்போகிறேன். அறிமுகம். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல்
ஒரு எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுக்களின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். அவருடைய பிறப்பு. சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மாள் தம்பதியினருக்கு டிசம்பர் 11, 1882 தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். இளமை பருவம். இவர் இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ்மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது. தன்னுடைய 11 வயதில் கவிப்பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். அந்த இளம் வயதில் இவருக்கு இருந்த கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினான் எட்டயபுரம் மன்னர். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என அழைக்கப்பெற்றார். திருமண வாழ்க்கை. பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது 1897 ஜூன் மாதம் 15ஆம் நாள் செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அந்த நாள் பாரதி தம் வாழ்நாளில் மறக்க முடியாத தேதியாக மாறியது. 14 வயது மட்டுமே நிறைவடைந்த அவருக்கு 7 வயது சிறுமியான செல்லம்மாவோடு நடந்தேறியது பாலியல் திருமணம். இதுபோன்ற தவறுகள் இனி நடக்கவே கூடாது என்று அவர் அப்போது எண்ணினாரோ என்னவோ தெரியவில்லை. பின்னாளில் தன் கவிதைகள் மூலம் பாலியல் திருமணத்திற்கு எதிராக பொங்கியெழுந்தார் மகாகவி பாரதியார். எப்படியோ கஷ்டப்பட்டு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத மொழியையும் இந்தி மொழியையும் கற்றிருந்தார். இது தவிர ஆங்கிலம், வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார் பாரதியார். இத்தனை மொழிகளில் புலமை பெற்றால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தெளிவாகச் சொன்னார் மகாகவி பாரதியார். கவிதை இலக்கிய பணி. கவிதை எழுதுபவன் கவியன்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன் அவனே கவி என்றார் பாரதி. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைபொழுதும் சோராதிருத்தல் இதுவும் பாரதியின் சொல்தான். 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சுடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன. பெண்ணுரிமை போராளி. பெண்ணடிமை தீதுமட்டும் பேசும் மித்திரு நாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே என பெண்ணுரிமையை ஏத்தினார். இதழியல் பணி. பாரதியார் முதலில் நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றியதோடு தம் வாழ்நாளின் இறுதியிலும் ஆகஸ்ட் 1920 முதல் செப்டம்பர் 1920 வரை அவ்விதழின் உதவி ஆசிரியராக பணியாற்றி மறைந்தார்.
சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழிலும் ஆகஸ்ட் 1905 முதல் ஆகஸ்ட் 1906 வரை இந்தியா என்ற வார இதழில், மே 1905 முதல் மார்ச் 1906 பிறகு செப்டம்பர் 1906 புதுச்சேரி 10/9/1908 17 மே 1910 சூரியோதயம் 1910 கர்மயோகி டிசம்பர் 1909 முதல் 1910 வரை தர்மம் பிப்ரவரி 1910 வரை என்ற இதழ்களிலும், யங் இந்தியா என்ற ஆங்கில இதழிலும் ஆசிரியராக பணியாற்றினார். ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட பாரதியின் இந்தியா பத்திரிகை புதுவையில் வெளியானது. விடுதலைப் போராட்டத்தில் தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க 1905 முதல் அரசியலில் ஆர்வம் காட்டினார் மகாகவி பாரதியார். அதன் பிறகு கப்பலோட்டிய தமிழன் வ. உ. சிதம்பரம் பிள்ளை போன்றோரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அதன் பிறகு கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார். அப்போது சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை நிவேதிதா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவரிடம் ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். 1907 இந்தியா என்னும் வார ஏட்டையும் பால பாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் பாரதியார். இந்தியா விடுதலை போராட்டத்தில் பாரதியார் தீவிரமாக ஈடுபடத் துவங்கினார். மறைவு 1921 ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றார் பாரதியார். அங்கு யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானை அவரை தூக்கி எறிந்தது. அதனால் தலையிலும் கையிலும் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது. அதோடு அவருக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. அதனால் அவர் நோய்வாய்ப்பட்டார். சில நாட்களுக்குப் பிறகு அவர் யானை தந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்ட போதும் வயிற்று கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். மருந்துகளை சாப்பிட மறுத்த அவர் தனது 39வது வயதில் 1921 செப்டம்பர் மாதம் 12 இவ்வுலக வாழ்வை நீத்தார். நினைவு சின்னங்கள் எட்டயபுரத்திலும் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை பாரதியாரின் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதியாரின் நினைவாக மணிமண்டபமும் அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவ சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. நன்றி. 10 நன்றி அரசு மகன். இல்ல இன்னும் முடிக்கலங்க ஐயா. பாரதியாரின் பொன்மொழிகள் கொஞ்சம் என்னம்மா? பாரதியாரின் பொன்மொழிகள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பானது. செய்வதை துணிந்து செய். நன்றி, வணக்கம். உனக்கு பிடிச்ச வரிகள் ஒரு நிமிடம் ஐயா. அவனுக்கு பிடித்த பாரதியாரின் வரிகள் படிக்கணும். பாரதியாரின் வரிகள். தேடித்தோறு விதத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து அரை கூடி பிறப்பருவம் துறை எனக்கும் ஆயும் பல வேடிக்கை மனிதரை நினைத்தாயோ.
நன்றி. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க ஐயா. நன்றி 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 அரசு மகன். கடைசியா உனக்கு பிடிச்ச வரி தான் எனக்கும் பிடிக்கும். நன்றி. அடுத்து சிறப்பு அரசு மகன் அவர்களே. சிவகனி தயாரா? கீதா மாமி பேசுறோம். சரி கீதாமா, நீங்க துவங்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது தமிழ் திண்ணையில் பங்கு கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் வந்து ஒண்ணுத்துல கூட தவற விட்டதில்லை. மொத்தமே 2லயோ 3லயோ தான் நான் கலந்து கொள்ளாம இருந்திருக்கிறேன். மற்றபடி ஆனா அப்பவும் நான் வந்து பார்வையாளரா கலந்து கொள்ளாம இருந்ததே கிடையாது. அதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லி, இது 4வது வருஷம், இந்த 40 வருஷத்தும் 400 வருஷமா போகணும் அப்படின்னு மனமாற வேண்டுகிறேன். இப்போ இன்னைக்கு தலைப்பு தமிழ்நாட்டு கோவில்களை பத்தி. தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு ஒவ்வொரு தமிழரும் பெருமை கொள்ள வேண்டும். இது இந்து சமயம் உருவான இடம். இந்து சமயத்தின் 7 பெரும் பிரிவுகளான சைவம், சாக்தம், வைஷ்ணவம், கணபத்தியம், கௌமாரம், சௌரம் இவை அனைத்தையும் கும்பிடக்கூடிய ஸ்மார்த்தம் என்ற 7 பிரிவுகள். அப்படி 7 பிரிவுகளா இருக்கிறதுனாலும் எல்லாமே ஹிந்து மதம் தான். சைவத்தின் முழு முதல் தெய்வமான சிவன் கோவில்கள் 283ல 276 கோவில்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இது நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அப்புறம் வைணவத்தின் 108 திவ்ய கஷேத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதுல 96 தமிழ்நாட்டுல இருக்கு. இதுவும் நமக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயம். கௌமாரம்ங்கிறது முருகனை கும்பிடுறவங்க கோஷ்டி. அதுல 21 முருகன் கோவில்கள் வந்து அதுல 18 நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. சுவாமிமலை அதுலயும் 1 சங்கர்ஜி அவர்களுக்கு. அப்புறம் கணபதியத்தில் அஷ்டகணபதி கோவில்கள் அனைத்தும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த கோவில்களை பார்த்துட்டு தான் பூனா கிட்டக்க அஷ்டகணபதி கோவில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. சௌரத்தில் சூரிய வழிபாடுங்கிறது தமிழ்நாட்டோட தனி சிறப்பு. நமக்கு எப்பவுமே நன்றி உணர்வும் மொழி உணர்வும் இன உணர்வும் நமக்கு ரொம்ப அதிகம். நம்ம அந்த சூரியன் தான் நமக்கு எல்லாருக்கும் விளைவை கொடுத்து வயிற்று பசி ஆற்ற ஒரு உன்னதமான தெய்வம் என்பதனால் தைப்பொங்கல் வந்து சூரியன் வழிபாடு தமிழ்நாட்டோட ரொம்ப சிறப்பான விஷயம். இது வந்து இந்தியா மட்டும் இல்ல, உலகம் பூரா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் சாக்தம்னு பார்த்தாலும் பராசக்தி நவதுர்கை கோவில்கள் தமிழ்நாட்டுல நிறைய. பெண் தெய்வங்களுக்கு தனியா, அதாவது பெண் தெய்வங்களுக்கு மட்டும்னு கோவில் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மேற்கண்ட இந்த 7 பிரிவுகளையும் கொண்டாடுறவங்க வந்து ஸ்மார்த்தர்கள். அந்த அவர்களுக்கு உண்டான கோவில்கள்ல இந்த எல்லா தெய்வங்களுமே இருக்கும். அப்புறம் அந்த 18 சித்தர்கள் தோன்றினது வாழ்ந்து காட்டினது நம்ம தமிழ்நாட்டுல தான். அவங்களோட ஜீவா சமாதி ஒவ்வொன்றும் அருமையான கோவில்கள். அந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அவர்கள் வந்து தெய்வ திருப்பணி மட்டும் இல்லாம தமிழ் பணியும் செய்தவர்கள். ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்தமும் நாயன்மார்களோட தேவார பதிகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமானவை. அப்புறம் அவங்க எல்லாம் தோன்றி வாழ்ந்து முக்தி அடைந்தது எல்லாமே தமிழ்நாட்டுலதான். அப்புறம் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு இயற்கையும் வழிபடுற ஒரு சிறப்பு தமிழகத்துக்கு தான் உண்டு. நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான ஸ்தலங்கள் வந்து எல்லாம் தமிழ்நாட்டுலதான் இருக்கு. அப்புறம் பின்னால் அது ஒவ்வொன்றையும் எங்கெங்கிறத சொல்றேன். அப்புறம் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் அது எல்லாத்துக்கும் கோவில் இருக்கிறதும் நம்ம தமிழ்நாட்டுல தான். சப்த லிங்க ஸ்தலங்கள்னு 7 லிங்கங்கள் சிறப்பா வழிபடுற இடமும் தமிழ்நாடு தான். இந்த இந்து பண்பாட்டின் அடையாளமே நம்ம தமிழ்நாடு தான் நம்ம பெருமையா மறுதட்டி சொல்லிக்கலாம். இந்த வாழ்வியல் முறை தமிழ்நாடு தான் உலகத்துக்கே வழிகாட்டி. இந்து பண்பாட்டின் மருத்துவமான இயற்கை சித்த மூலிகை மருத்துவம் உருவானதும் நம்ம தமிழ்நாட்டுல தான். இந்து பண்பாட்டின் இயற்கை வேளாண்மை தோன்றி செழித்து ஓங்கியதும் நம்ம தமிழ்நாட்டுல தான். இதுல நம்ம நிச்சயமா பெருமை கொள்ளலாம். அப்புறம் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படிங்கிறது பஞ்சபூத ஸ்தலங்கள்ங்கிறது ஆகாயம் வந்து நடராஜர் சிதம்பரம், திருவானைக்காங்கிறது ஜலம், இது நீர் ஸ்தலம். அப்புறம் பிருத்திவிங்கிறது வந்து நிலம், அது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில். அப்புறம் அக்னிக்கு உண்டானது நம்ம திருவண்ணாமலை.
இன்னும் ஒண்ணு என்னது? வாயு. காற்று, காளகஸ்தீஸ்வரர். காற்றுக்கு வாயுவுக்கு உண்டானது காளகஸ்தீஸ்வரர் கோவில். சோ இந்த ஐம்பூதங்களுக்கு உண்டான ஸ்தலங்களும் கோவில்களும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இந்த மாதிரி இயற்கையை வழிபட்ட இனம் நம்ம இனம்ங்கிறதுனால உலகமே பார்த்து வியப்புறக்கூடிய தமிழர் பெருமை இதுல நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் இந்த நவக்கிரகங்களுக்கு உண்டான கோவில்களும் தமிழ்நாட்டுல 2-3 விதமா சொல்லுவாங்க அத. திருநெல்வேலியை சுத்தி நவதிருப்பதின்னு இருக்கு. இந்த வைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம், கள்ளபிரான் அந்த அந்த சுவாமி சூரியனுக்கு உண்டானவர். அப்புறம் வரகுணமங்கைங்கிற இடத்துல விஜயாசனர், அவர் வந்து சந்திரனுக்கு உண்டானவர். திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு. திருப்புளியங்குடி அப்படிங்கிறது புதனுக்கு. அவர் அந்த கடவுள் பேரு காய்ச்சின வேந்தர். அது என்ன தூய தமிழ் பெயர்கள் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஆழ்வார்களோட அருளி செயல் உண்டு. அப்புறம் ஆதிநாதர்ங்கிறது ஆழ்வார் திருநகரி. மகர நெடுங்குழை காதர், என்ன அழகான தமிழ் பெயர் பாருங்க, அது சுக்கிரனுக்கு உண்டானது. காலையில் வந்துக்கலாம். மகர நெடுங்குழை காதர்ங்கிறது இது தென்திருப்பேரை, தென்திருப்பேரை அது வந்து மகர நெடுங்குழை காதர் சுக்கிரனுக்கு உண்டானது. திருக்குடந்தைங்கிறது வெங்கடநாதர், ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்லுவாங்க, அது சனீஸ்வரருக்குரியது. தொலைவில்லி மங்கலம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இரட்டை திருப்பதின்னு சொல்லுவாங்க. அரவிந்த லோச்சனர், அரவிந்தம்னா தாமரை, அதை வந்து அழகிய தாமரை கண்ணாளன் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க தமிழ்ல. தேவர் பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ராகு கேதுக்கு உண்டான ஸ்தலம். கும்பகோணத்தை சுத்தியும் இந்த நவகிரக ஸ்தலங்கள் இருக்கிறதாக சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பும் பெயர் பெற்றதாகவும் இருக்கும். சூரியனுக்கு சூரியனார் கோவில் எல்லாருக்கும் தெரியும். சந்திரனுக்கு திங்களூர், அந்த அம்மா சொன்ன இப்போ ஆனந்தியோ யாரோ சொன்னாங்க, இப்போ திவ்யா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், யாரோ சொன்னாங்க. அதுதான் இந்த அப்பூதி அடிகள் வாழ்ந்து திருஞான சம்பந்தர் இது பண்ணின இடம், அது வந்து திங்களூர். அப்புறம் செவ்வாய்க்கு உண்டானது வைத்தீஸ்வரன் கோவில், அது முருகனுக்கு உள்ளது. குருவுக்கு உள்ளது ஆலங்குடி, சுக்கிரனுக்கு உள்ளது கஞ்சனூர், சனி பகவானுக்கு உள்ளது திருநள்ளாறு, அப்புறம் புதனுக்கு உள்ளது திருவெங்காடு, ராகு கேதுக்கு உண்டானது திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு மயிலாடுதுறை கிட்ட இருக்கு. இந்த ரெண்டும் சென்னைக்குள்ளேயே நவகிரக ஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த அகஸ்தீஸ்வரர் கோவில்னு கோலப்பாக்கத்துல இருக்கிறது சூரியனுக்கு, சோமநாதீஸ்வரர்ங்கிறது சந்திரனுக்கு, வைத்தீஸ்வரன்னு பூந்தமல்லியில இருக்கிற கோயில் செவ்வாய்க்கு, சுந்தரேஸ்வரர் கோவில் சோமசுந்தரேஸ்வரர்னு அது புதனுக்கு, கோவூர்ல இருக்குது. ராமநாதீஸ்வரர்ங்கிறது போரூர்ல இருக்கிற குரு பகவானுக்கான கோவில். அப்புறம் மாங்காடு ஒண்ணு இருக்கு, மயிலாப்பூர்ல ஒண்ணு இருக்கு, சுக்கிரனுக்கு. வெள்ளீஸ்வரர் கோவில்கள், 2 வெள்ளீஸ்வரர் கோவில் 2 இடத்துல இருக்கு சென்னையிலேயே. அப்புறம் கேதுக்கு வந்து நீலகண்டேஸ்வரர் கெருகம்பாக்கம், நாகேஸ்வரர் அகஸ்தீஸ்வரர்னு குன்றத்தூர்லயும் பொழிச்சலூர்லயும் இருக்கிறது ராகு கேதுக்கு. இப்படி இயற்கையையும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கின நம்ம தமிழர்களோட பெருமை. நம்ம அப்படி செழிச்சு இருந்ததுக்கு காரணமுமே அதுதானோன்னு தோணும் சில சமயம். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பெருமை உண்டோ அதை கொடுக்க தவறியதே இல்லை தமிழினம். இன்னைக்கும் சூரியனுக்கு வழிபாடு பண்ணி அந்த பொங்கல் கொண்டாடுறத வட இந்தியால எல்லாருக்கும் நாங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இங்க வந்து உத்தராயணன்னு அகமதாபாத் சைட்ல எல்லாம் உத்தராயணன்னு கொண்டாடுவாங்க. பட்டம் விடுறதுக்கு அப்பதான் காத்து நல்லா வரும்னு பட்டம் எல்லாம் விடுவாங்க. அப்ப நான் சொல்வேன், இது எங்க ஊர்ல சூரியனுக்கு உண்டான வழிபாடு, இதற்கு விவசாயத்துக்கு அவர் தான் கடவுள் அப்படிங்கிறதுனால. ஓ, ரொம்ப அருமை ரொம்ப அருமைன்னு இந்த வடக்கத்தி ஆட்கள் எல்லாரும் நாங்களும் இனிமே கும்பிடுறோம் சூரிய பகவானன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமை. நம்ம தமிழுக்கு உண்டான பெருமை, தமிழருக்கு உண்டான பெருமை, நம்ம கோவில்களுக்கு உண்டான பெருமைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கீதாம்மா. நிறைய புது புது தகவல்கள். அதான் நவகிரக கோயிலே 3-4 இடத்துல அப்படியே குழுவா இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. சென்னையில மதுரையை சுத்தியும் இருக்கு அந்த மாதிரி, அந்தந்த இடத்துல அப்படி இருக்கு. புரியுது. அருமை அருமை. உமா, மும்பையில இருந்து. ஓகே. நான் தயார், நான் எப்பவுமே தயார். ஓகே, நன்றி மக்களே. ரொம்ப மனமார்ந்த நன்றி மணி அவர்களுக்கும் திரு சங்கர் கணேஷ் அவர்களுக்கும். ஏன்னா நாங்கள் எப்போவுமே லேட்டஸ்டாக ஜாயின் பண்ணிக்கிறது கலந்துக்கிறதுங்கிறதுக்கு அனுமதித்ததற்கு நன்றி.
ஓகே, இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இதுல போட்டிருந்தது மும்பைல இருந்து உமா அப்படின்னு. தலைப்பு வந்து எதுவுமே போடல. இப்ப நீங்க எல்லாருமே பேசுனீங்க இல்லையா, எல்லாத்தினுடைய ஒரு குட்டி 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 கலவை தான் நான் இப்ப சொல்ல போறது. இப்ப நிறைய பேர் இன்னைக்கு வந்து அரசுமகன் பாரதியாரை பத்தி பேசினாரு, ஆனந்தி ராஜராஜ சோழன் பத்தி பேசினாங்க, சாந்தா மாமி வந்து அண்ணாபிஷேகம் பத்தி பேசினாங்க, கீதா மேம் வந்து தமிழ்நாட்டு கோவில்கள் பத்தி பேசினாங்க. ஒரு சின்ன இது மட்டும், இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது, ரொம்ப பெருமையாவும் இருந்தது. இந்த சென்னையில இருக்கிற இந்த நவகிரக கோவில்கள் எல்லாமே எங்க வீடை சுத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீடு போரூர், சென்னையில. பக்கத்துலயே வந்து கோவூர், கெருகம்பாக்கம், குன்றத்தூர், பொய்ச்சலூர் எல்லாமே எங்க, பூந்தமல்லி எல்லாமே எங்க வீடை சுத்தி தான் இருக்கு. எங்க வீடு கண்டிப்பா அடுத்த வாட்டி கொலுவுக்கு நான் சென்னையில இருந்தேன்னாக்கா இந்த குழுல இருக்கிற எல்லாரும் அவசியம் எங்க வீட்டு கொலுவுக்கு வரணும். வந்திருக்காங்க, வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். எங்க வீட்டு கொலுவும் நல்லா இருக்கும், எங்க ஊரும் நல்லா இருக்கும். ஸோ அவசியம் வாங்க. அதே மாதிரி ஆனந்தி பெருமைப்பட்ட அதே தஞ்சை மண்ணை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால நவகிரக கோயில்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு இன்னியோட தலைப்புக்கு போகலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து புலமையை பத்தி பேசினாங்க, கவிதைகள் பத்தி பேசினாங்க. ஸோ புலமைக்கும் வறுமைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சாந்தா மாமி வந்து ஒரு சாப்பாடுங்கிறது வந்து எவ்வளவு உண்மை, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளவு ஒரு வாழ்வாதாரமான விஷயம் அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொன்னாங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி முன்னாடி காலத்துல ஒரு புலவர் இருந்திருக்காரு. ஒரு பெரிய பணக்கார பிரபுவை பார்த்து பணம் பொருள் எல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காரு. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த பிரபு எங்க போயிருக்காருன்னா ஒரு வயலுக்கு போயிருக்காரு அப்படின்னு. இப்ப மங்கை என்ன கதையில சொன்னாங்க, அவங்களுக்கு காசு வேணும், ரேஷன் கடையில அரிசி வாங்குறதுக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஐ திங்க் தொட்டே இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இவர் போகும்போது அவங்க வயல்புறமா போயிருக்காரு அப்படிங்கிற பதில் தான் அவருக்கும் கிடைக்குது. அவருக்கு வந்து பொருளுதவி அவசியம் தேவைப்படுது அப்படிங்கறதுனால அவரும் வயலுக்கு போறாரு. வயல்ல வந்து வேலையாள இவர் பிரபு வேலை செஞ்சிருக்காரு. ஆனா அவர் மூஞ்சில இருக்கிற தேஜஸ்ல தெரியுது இவரு தான் வந்து அந்த பணக்காரரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவர் ஒன்றும் சொல்லல. அவர் பக்கத்துல நின்று தன்னோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி அவருக்கு பொருளுதவி தேவை அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காரு. பிரபு வந்து ரொம்ப நேரமா பதிலே சொல்லல. அவரு ரொம்ப பொறுமையா இவரும் வந்து கேட்டு இருக்காரு. இவருக்கு பசி வேற ஆரம்பிச்சிடுது, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சரின்னு புலவர் வந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு என்னது அந்த பணக்காரர் வந்து சொல்றாரு, ஏன் பறக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. இவருக்கு புலவருக்கு வந்து ரொம்ப சங்கடமா போச்சு. கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நானேன் பறப்பேன் அப்படின்னு கேட்டுட்டாரு. அந்த பிரபு வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு. அவருக்கு ஐ மீன் சொல்றது அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. நம்ம செய்யற வேலையோட சிறப்பை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம இந்த புலவர் வந்து அறியாமையில இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கிளம்பிட்டாரு அந்த இடத்துல இருந்து. கிளம்பிட்டு அந்த புலவரையும் வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது எல்லாருக்கும் அவங்க வீட்டுல போயிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. எல்லாருக்கும் இலை போட்டு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. மத்த எல்லா பணியாளர்களுக்கும் வந்து சோறு கறி எல்லாமே வைக்கிறாங்க. புலவருக்கும் தலைவாழை இலை போட்டிருந்தாங்க. ஆனா சோறுக்கு பதிலா வந்து தங்க காசுகள், அப்புறம் என்னது இந்த வைர மணிகள் அந்த மாதிரி வைக்கிறாங்க. வைக்கும்போது புலவருக்கு ரொம்ப நொந்து போயிடுறாரு. என்னடா அது, நம்ம ரொம்ப பசியில வந்திருக்கோம், இவர் வந்து தங்கமும் வைரமும் வைக்கிறாரு, இலையில போய் சாப்பிடுற இலையில போய் இந்த மாதிரி தங்கக்காசு வச்சானாக்கா நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப எல்லாருக்கையும் பரிமாறிக்கிட்டே வந்து அந்த பிரபு கேட்கிறாரு, சாப்பாடு இங்கிதோன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மத்தவங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா நம்ம இலையில கை வைக்காம இருக்கக்கூடாது, அதனால மற்ற விருந்தினர்கள் சாப்பிடும்போது நீங்க சும்மா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிரபுக்கு அது புலவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்போ இந்த பிரபு சொல்றாரு, அவர் எதுவுமே பதில் சொல்லல. அப்படிங்கும்போது, நான் பொறுக்கின்றிருந்த நெல்மணிகள் வந்து பசிய போக்குமா, இல்ல இந்த பொன்மணிகள் வந்து உங்களோட பசிய போக்குமா, இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதா எது வந்து முக்கியமான பணி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவர் அங்க சொல்லும் போது என்ன பண்ணாரு, அவர் நெல்மணி பொறுக்கின்னு இருந்தாரு இல்லையா, அதனால அவர் நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நானேன் பறப்பேன் அப்படின்னு கேட்டாரு இல்லையா, அத ஒரு இதுவா வந்து இடிச்சு காமிச்சாரு அவரு.
அப்போ அவருக்கு புரிஞ்சுது, அடடா நம்ம வந்து நெல்மணி எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியாம நம்மளுக்கு காசு வேணும் பொருள் வேணுங்கிறதுலயே நம்ம குறியா இருந்துட்டுமே, இப்போ வந்து இவர் பொன்மணி போட நம்மளால சாப்பிட முடியல, நம்மளுக்கு பசிதான் பெருசுங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த பொன்மணிகள் எல்லாம் எடுத்துட்டு அவருக்கு அறுசுவை உணவு போட்டு அவருக்கு நல்லா சாப்பாடு இது பண்ணிட்டு கிளம்பி போகும்போது பரிசும் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, உங்களுக்கு கொடுத்த காசை நான் வந்து எடுத்துப்பேனா, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் காசும் கொடுத்து அனுப்புறாரு. அப்போ அந்த புலவரோட பேரு வந்து ராமகவி. அவர் அந்த பிரபு வந்து என்ன சொல்றாரு, நீங்க ஒரு நல்ல பாட்டு பாடினீங்க, நீங்க அது பாதியிலே நிறுத்திட்டீங்களே, இந்த பாட்டை நீங்க எல்லாரும் விருந்தினரும் வந்திருக்கிறவங்க எல்லாமும் கேட்கிற மாதிரி அந்த பாட்டை பூர்த்தி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. கேட்டும் போது அப்போ அவரு திருப்பியும் நானேன் பரப்பேன் நராதிபனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை திருப்பி தொடங்குறாரு. நானேன் பரப்பேன் நராதிபனே, திக்கு விஷயம் செலுத்தி உயர் செங்கோல் நடாத்தும் அரங்கா, நின் பக்கம் இருக்க ஒரு நாளும் பரவேன் பரவேன் பரவேனே அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சிடுறாரு அந்த பாட்டை. இந்த பிரபு யாருன்னு யாருக்குன்னா தெரியுதா? ஓகே, சரி, நான் ரொம்ப இது பண்ண விரும்பல. இந்த பிரபு யாரு அப்படின்னாக்கா ஆனந்தரங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, புதுச்சேரியை சேர்ந்தவங்க யாராவது இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா இவரை தெரிஞ்சிருக்கும். ஆனந்தரங்க பிள்ளைங்கிறவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர். இன்னைக்கும் அங்க ஆனந்தரங்க பிள்ளை வீதின்னு இருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய துபாஷா இருந்தவர். துபாஷ்னா துவி பாஷி, அதாவது 2 மொழிகளை பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். அவர் தான் பெரிய பணக்காரர். அவங்க லைக் பரம்பரையா பணக்காரர். அவங்க அப்பாவும் பெரிய வணிகர். அவங்களோட தொழில் வாணிபம், வணிகரா இருந்தவங்க. அவங்க ரொம்ப பணக்காரரா இருந்தவங்க. ஆனா அவருடைய என்ன சொல்றது, தொழில் செயல்முறை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரெஞ்சு அதிபரா இருந்த டியூப்ளேங்கிறவர் வந்து அவரை வந்து துபாஷியா வந்து நியமிச்சிருந்தாரு. அந்த பதவியில மிக உயர்ந்த பதவியில இருந்த ஒரு சிறந்த தமிழர் அப்படிங்கிறது வந்து இவர் ஆனந்தரங்க பிள்ளை அப்படிங்கிறவர். இதெல்லாம் விட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, ஆனந்தரங்க பிள்ளை வந்து நம்மளுக்கு ஒரு தமிழ்ல வந்து ஒரு பெரிய ஒரு புதையல் ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே நிறைய இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டு சரித்திரமோ, தமிழ்நாட்டினுடைய பிரெஞ்சு புரட்சி, தமிழ்நாட்டினுடைய பிரெஞ்சு போர், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டு சரித்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கிறவர் இந்த ஆனந்தரங்க பிள்ளை. ஏன்னா அவர் கொடுத்திருக்கிறது அவ்வளவு பெரிய சரித்திர புதையல். அது அப்படி என்ன அப்படின்னாக்கா, அவர் எழுதி வைச்ச நாட்குறிப்பு. இன்னைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்புன்னே ஒரு புத்தகம் கிடைக்கும். ஜெனரல் நம்ம வந்து ஒரு நாட்குறிப்பு ஒருத்தர் எழுதி வச்சாங்க அப்படின்னாக்கா நம்ம அடுத்தவருடைய அந்த நாட்குறிப்பை நம்ம வந்து படிக்க மாட்டோம். ஆனா இவருடைய நாட்குறிப்பை வந்து உலகமே படிச்சுது. அன்னன்னிய தேதியில என்னென்ன நடந்தது அப்படிங்கறத வந்து எழுதி வச்சிருக்காரு. அவர் தான் கண்டதும் தான் கேட்டதும் அன்னைக்கு நடந்ததும் ஒரு அன்னன்னைக்கும் எழுதி வச்சிருக்காரு. இது வந்து அந்த டூப்ளே அந்த பிரெஞ்சு அதிபர் அந்த காலத்துல நடந்த தென்னிந்தியாவை படம் பிடித்து காட்டும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அந்த நாட்குறிப்புல இருக்கு. இன்னமும் கிடைக்குது அந்த புத்தகம். வாய்ப்பு கிடைத்தவங்க வாங்கி வாசிங்க. அதுல வந்து என்னென்ன அரசியல் சூழ்ச்சிகள் நடந்தது, சமுதாய மாற்றங்கள் என்ன நடந்தது, என்னென்ன கலகங்கள் நடந்தது, என்னென்ன முற்றுகைகள் நடந்தது, என்னென்ன வாணிப நிலை எப்படி இருந்தது கப்பல் போக்குவரத்து, பிரெஞ்சுக்காரருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் உறவு முறை எப்படி இருந்தது, இது எல்லாமே அந்த நாட்குறிப்புல எழுதி வச்சிருக்காரு. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு சரித்திரத்தை வந்து நம்மளுக்கு மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பேருதவியா இருந்தது இந்த இவருடைய நாட்குறிப்பு. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆனந்தரங்க பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து இவரை பத்தின ஒரு சின்ன குறிப்பை வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயம்தான். அவர் பண்ணிருக்கிறது வந்து குட்டி குட்டியா பண்ணிருப்பாரா இருந்திருக்கும். ஆனாலும் இது வந்து ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு நாட்குறிப்பு அப்படிங்கிறது வந்து நல்லா தமிழ்நாட்டுக்கு பெரிய நிறைய விவரங்கள் தெரிய வந்தது. இவ்வளவுதான். இதுதான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், பகிர்ந்துட்டேன் மூச்சு விடாம. நன்றி. வரலாற்று பதிவு. நன்றி அம்மா, நன்றி 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 அம்மா. சிவகனி சார். ஓகே சார், ஆரம்பிக்கலாம். அனைத்து தமிழ் திணை உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் தேர்ந்தெடுக்கும் தலைப்பு நற்சிந்தனைகள் நம்மை செதுக்குகின்றன.
நற்சிந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிந்தனை ஒரு மனிதனை வந்து உயர்த்துகிற நோக்குல தான் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. எப்படி நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல வெற்றி அப்படிங்கறத எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த வெற்றிக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கனவு அப்படிங்கிறது வேணும். அந்த கனவு எந்த மாதிரி இருக்கணும்னா நமக்குள்ள அது சிந்தனையா செயல்பட்டுச்சுன்னா தான் அதுக்குன்னு ஒரு தனி வடிவம் பெற்று அந்த வடிவத்தோட நம்ம பயணிக்கும் போது நமக்கு வெற்றி அப்படிங்கிற ஒண்ணை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். அதற்கு முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சியை நீங்க வந்து போட்டாதான் வெற்றி பயணத்தை வந்து எட்ட முடியும். இந்த வெற்றி பயணம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே வந்து ஒரு தனி இடத்தை பெற்றிருக்குது. இப்ப சிவக்கனி அப்படின்னா என்னுடைய முகவரி அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா அது என்னை பற்றிய முகவரி, எனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொண்டு அதில் முனையும் போது மட்டும்தான் அந்த வெற்றிங்கிறத அடைய முடியும். ஸோ வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். தேர்ந்தெடுத்து நம்ம பயணிக்கும் போதுதான் அதற்கான வெற்றியை வந்து நம்ம அடைய முடியும். அதற்கப்புறமா தைரியம். நம்ம தைரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது நம்மளுக்கு வரக்கூடிய தைரியம் வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அந்த தைரியம் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப நம்மளுக்கு உடல் பலம் மனபலம் ரெண்டுமே வந்து கம்மியாகும். அந்த டைம்ல வந்து ஆறுதல் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா யாராவது ஒரு நபர்களிடமிருந்து நம் பேசும்போது நம்மளை பற்றி பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஆறுதல் தான் வந்து நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஸோ அந்த தைரியம் வந்து மற்றவர்களை ஒரு மனசை காயப்படுத்திடுறாங்க அப்படின்னா அந்த நம்ம மௌனமா இருப்போம் பாத்தீங்களா, அந்த உணர்வுகளை நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் மன்னிக்கவும் மறக்கவும் கத்துக்கணும். அதுதான் வந்து அந்த தைரியத்தை நம்ம கொண்டு வரக்கான ஒரு வழி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க சாதாரணமா ஒருத்தங்களை மன்னிச்சிட முடியாது. அதே சமயம் நீங்க அந்த மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உறவுகள் வந்து வலுப்படும். அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். இதுல அன்பு அதிகரிக்குது, உங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தம் வந்து கம்மியாகுது. இப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது இந்த ஒரு சின்ன மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால. ஸோ மன்னிப்பு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே அள்ளி அணிஞ்சிக்க கூடிய ஒரு குணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கப்புறம் நேர்மறை சிந்தனை. நம்ம நேர்மறை சிந்தனை அப்படிங்கறத என்னால முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொருவருமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அடைய முடியும். ஸோ அதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடியும் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்ம விதியை கூட நம்ம மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு நமக்கான திறமைகள் இருக்கும். நம்ம வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தணும். அதற்கு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளை வந்து நம்ம மறந்துடணும். தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நேர்மறை சிந்தனைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். வரப்போகக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வரமா அமைச்சுக்கிட்டாலே நேர்மறை சிந்தனைகள் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தை வளர்த்துக்க முடியும் நேர்மறை சிந்தனைகள் மூலியமா. அதற்கப்புறம் புன்னகை வந்து ஒவ்வொருவருக்குமே ஒரு இன்றியமையாததா இருக்கு. ஒரு புன்னகையா வந்து கவலையை போக்கும் ஒரு ராஜ திரவம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம முகம் மலர்ச்சியாக இருக்கிறதுக்கும் நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கறத எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா ஒரு புன்னகை மூலியமா தான். நம்ம நகைச்சுவை உணர்வோட நம்ம மற்றவர்களோட அணுகும் போது நமக்கு சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. ஒரு மனிதன் வந்து ஒரு அற்புத படைப்பு எப்படின்னு சொல்றாங்கன்னா அது புன்னகை அப்படிங்கிற ஒரு குணத்தினால மட்டும்தான். ஒரு கஷ்டம் இருக்கும்போது ஒருத்தங்க நம்மளை பார்த்து ஒரு சிரிக்க மாட்டாங்களா, சிரிக்கும் போது வரக்கூடிய அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் வந்துட்டு புன்னகை. அந்த புன்னகையை வந்து நம்ம ஒவ்வொருவருமே வந்து அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதற்கப்புறம் ஒரு தோல்வி வந்து மனுஷனை எப்படி மாத்துதுன்னா அந்த தோல்வி வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த தோல்வியில இருந்து கத்துக்கலாம். சோ தோல்வி வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பயணிச்சுட்டே தான் இருக்கும். அந்த தோல்வி இருந்தா மட்டும்தான் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். அதற்கப்புறம் ஒரு நன்மை தீமை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய நம்ம கத்துக்கிட்டாலும் தீமையான விஷயங்கள்ல இருந்து நல்ல பாடத்தை நம்ம கத்துக்கணும். நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த மரமாகும். அது வந்து ஒரு பழங்களை கொடுக்கும் போது நல்ல கனிகளை தரும். அது போல நம்ம நல்ல செயல்களை செய்யும் போது
நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும், நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அதுதான். அதுக்கப்புறம் நினைவுகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஏராளமான நினைவுகள் இருக்கும். அந்த நினைவுகளை நம்ம அசை போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நல்ல நினைவுகளை நீங்க அசை போடுவீங்க ஒரு சில நேரம். நான் அந்த இடத்துல ஒரு போட்டியில வென்றேன் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். அதே சமயம் ஒரு சில நினைவுகள் நம்மளுக்கு மன வருத்தம் ஏற்படுது அப்படின்னா அந்த நினைவுகள் நம்மளுக்கு ஒரு கவலையை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நினைவுகளை நீங்க திரும்பவும் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மன அமைதி ஒவ்வொருவருக்குமே வேணும். அதுக்கு என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருவருமே நம்மளுடைய தன்னம்பிக்கை மூலியமா நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதுக்கப்புறம் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் விட்டு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு விஷயம் இல்ல. நான் இதை விட்டு கொடுக்குறேன்னா நீங்க ஒரு அன்பானவர்களை இணைக்கிறீங்க, இல்ல நீங்க உறவுகளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு பிணைப்பு இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல் தான். அந்த ஒற்றை சொல் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பமாகட்டும் ஒரு நாடாகட்டும் நல்ல ஒரு செழிப்பான நிலையை அடையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கவலை அப்படிங்கறது நம்ம என்னைக்குமே மனசுல எடுத்துக்க கூடாது. உழைப்பு உறவுகளை உயிர்ப்பித்து வைக்கும். ஸோ அந்த அளவுல பாத்தீங்கன்னா நம்ம விட்டு கொடுக்கறத எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையிலே ஏராளமான விஷயங்கள் இருக்கும் நம்மளுக்கு. அதற்கப்புறம் பொறுமை நம்மளுக்கு பகைமை உணர்வை அளிக்குது. ஒரு உறவு இழப்பை அது தடுக்குது. அமைதியை கொடுக்குது பொறுமை. நம்ம மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோன்றுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பொறுமை. நம்மளுக்கு கோபம் கட்டுப்படுது. இதெல்லாம் பொறுமை அப்படிங்கிற ஒரு குணத்தினால மட்டும்தான் முடியும். அதற்கப்புறம் நன்றி அன்றாடம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் வார்த்தை தான். இந்த நன்றிங்கிற செயல் இல்லைன்னா நம்ம எல்லாம் உயிர்ப்பித்து இருக்கணுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நன்றி இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம செஞ்ச உதவிக்கு யாரும் நன்றி எதிர்பார்த்து செய்யறது இல்ல. ஆனா அந்த நன்றி உணர்வு இருக்கிறதுனாலதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நன்றி மறந்தவங்க இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் நம்ம உதவி செய்யறவங்களை ஒரு உயர்வான இடத்துல வச்சு நம்ம பார்க்கணும். அதே சமயம் அந்த உதவிய மறந்துட்டு நம்மளுக்கு நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதமா சொல்லாம இருக்கிறவங்களை நம்ம ஒரு வரமா வச்சு அந்த இடத்துல பார்க்கணும். அது வாழ்க்கை அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு போராட்டம் நிறைந்ததான். இந்த போராட்டத்தை நம்ம எப்படி கையாண்டு அதை ஒரு தேரோட்டமா மாத்துறோம் அப்படிங்கிறதுலதான் நம்ம அது வாழ்க்கை நிறைந்திருக்குது. ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த வாழ்க்கையை அழகாக அமைச்சுக்கிறதும் நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கையை ஒரு அற்புதமா மாத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு சிலர். பணக்காரங்க அவங்க என்னப்பா அதிர்ஷ்டம் வந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. உழைப்பு, நேர்மை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிற கூடிய ஒரு ஒரு கருவினே வச்சுக்கலாம். அந்த வார்த்தைகள்லாம் ஒரு எழுத்தாயுதமா நம்ம வச்சுக்கலாம். சோ நினைத்த வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் கூட கிடைத்த வாழ்க்கையை நம்ம எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறோம் அப்படிங்கறதா வாழ்க்கையோட சிறப்பு. அழகா அமைச்சுக்கிறது வாழ்க்கை இல்ல, அமைவதே அழகாய் மாற்றுவதுதான் வாழ்க்கை. அன்பை அள்ளி கொடுங்கள், உலகத்தை உங்களுள் பாருங்கள், மாற்றத்தை நம்மிடம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தமிழ் திண்ணை உறவுகளுக்கு நன்றி. நன்றி சிவகணி, அருமையா இருந்துச்சு. பயனுள்ள கருத்துக்கள். இப்ப முடிஞ்சிடுச்சு நிகழ்ச்சி. கருத்துக்களை யாருக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா பகிர்ந்து கொள்ளலாம். பார்வையாளர்களாக இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிருத்திவிராஜன், ராதாகிருஷ்ணன், சங்கர் இவங்கெல்லாம் புதுசா வந்துட்டாங்க, விஷால் அவங்கெல்லாம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, என்ன அனுபவம் கொடுத்துச்சுன்னு ஒரு சில வார்த்தைகள். சார் நான் சென்னையில இருந்து பிருத்திவிராஜன் பேசுறேன் சார். சகோதரி சிவகணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றேன். ரொம்ப அருமையான முயற்சி சார். தமிழ் வளர்ப்பதற்கு, தமிழ் இலக்கிய புலமை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுக்கு. ஒரு சின்ன குழந்தை பாரதியார் பத்தி ரொம்ப நேரம் பேசுனது
எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் சார். அது ஒரு எளிதான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிகழ்ச்சியை நடத்துவீங்க. என்ன எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ப்ரோக்ராம் வைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். உங்களோட தமிழ் சேவை வந்து வளர்க. வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். திடீர்னு தான் நான் இதில் வந்து கலந்துக்கிட்டேன். நல்லா இருக்குது நிகழ்ச்சி. கூடுமான வரையில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். ரொம்ப பேரே வித்தியாசமாக இருக்குது, தமிழ் திண்ணைன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் நம்ம ஊர்லெல்லாம் திண்ணை இல்லாத வீடே கிடையாது. எங்கிருந்தோ வரவங்களாம் கூட அங்கே அமர்ந்து இலைப்பாரிட்டு போவாங்க. ஆனால் இது தமிழ் திண்ணை இலைப்பாறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம களி போடுறதுக்கும் அப்படின்றத நம்ம போக போக நான் கவனிக்கிறேன். முடிஞ்சால் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஐயா. இல்ல அது தெரியும், நம்ம ஊதாங்கோல்ல போடுறீங்க நீங்க. பட் இன்னைக்கு தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. கூடுமான வரையில நான் சேர்ந்துக்கிறேன். என்னுடைய ஊதாங்கல் உறவுக்கும் இந்த தமிழ் திண்ணை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான இனிய இரவு வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வேற யாருக்காவது? கருத்துக்கள்? சங்கர் ஏதோ எழுதி காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சங்கர் அவர் ஏதோ காமிக்கிறாரு. சொல்லுங்க சங்கர். சரி, வேற யாருக்காவது எதுவும் இருக்கா? சிவகனி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் பேசிய விதங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. புது பார்வையோட அரசு மகன் பாரதியாரை பற்றி பேசியது மிகவும் சிறப்பாக இருந்தது. இதில் நான் இனி ஒரு 2 கருத்துக்களை சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுல ஒவ்வொரு நிறங்கள் வந்து ஒரு மனுஷங்களுக்கு இந்த கலருக்கு இதுதான் குணம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மனிதர்களை இயல்பா அடையாளம் கண்டுபிடித்துக்கலாம். இப்ப சிவப்பு அப்படின்னா அவங்க வந்து கோபமா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம சுலபமா வந்து மனிதர்களை வந்து அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஒரு குணம் அப்படிங்கிற வார்த்தையில விலங்குகளையும் மிஞ்சுகிறான் மனிதன், மனிதனையும் மிஞ்சுகிறது விலங்குகள் சில நேரங்களில். இதை வந்து குணங்கள்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தினந்தோறும் கோவிலுக்கு போய் வழிபடுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா கடவுள் அப்படிங்கிறது சக மனிதனோட வலி உணர்வை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம கடவுளா அப்படி பாக்குறோம். இதுல ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறதாகட்டும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம தேவைப்படும் போது உதவி செய்யறோம் இல்லையா, அந்த ஒரு உணர்வுகளை வந்து நம்ம கடவுளா சொல்லலாம். அதை வந்து நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். நன்றி. இந்த தமிழ் திண்ணையில கலந்துக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொருவரும் எவ்வளவு ஒரு தமிழ் ஆர்வத்தோட தமிழுக்கு கொடுக்கிற மரியாதையா நான் இந்த தமிழ் திண்ணையை நான் பாக்குறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கோம். ஆனா தமிழ்ல பேசுறதுக்கு இவ்வளவு தடுமாற்றமா அப்படின்ட்டு ஒரு சில நேரங்கள்ல நான் யோசிப்பேன். எவ்வளவு கலப்பு மொழி கலந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். தமிழை வந்து விட்டுட்டு தமிழ்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கு, இந்த வார்த்தை தேடல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இளைய தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்காகவே நான் தமிழ் திணைக்கு வரணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு டைமும் அந்த ஆங்கில வார்த்தை சொல்லும் போது ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆங்கில வார்த்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவீங்க. சோ அப்படிங்கிறத பயன்படுத்தினீங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நம்ம இன்னும் வந்து தமிழை வந்து இன்னும் மிக சிறப்பாக கத்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருந்தது நிகழ்ச்சிகள். நன்றி. அந்த பணியை சிறப்பா செய்தவர் எங்க குழுவோட ஆய்வாளர் திரு மணி நாச்சியப்பன் அவர்கள் தான். நம்ம ஒரு ஆங்கில வார்த்தையை இது பண்ணிட்டு திணறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் உடனே கண்டுபிடிச்சு உடனே சொல்லிடுவாரு. அது அவருடைய தனித்துவமான ஒரு இது. மணி அகராதி என்பது ஐயா, நீங்க சிரிப்பதை பார்த்தால் வேறு விதமாக தோன்றும். ஐயோ, 2வது தடவை சொல்லும் போதும் எனக்கு நான் அந்த அகராதிக்கு போனேன்.
நான் பாட்டு ஒரு ஓட்டத்துல தான் போயிட்டு இருக்கேன். ஒரு சொல் பல அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பு தமிழுக்கு உண்டல்லவா? அதுதான். மணி இருக்கீங்களா? இருக்காரு. ஒலி வாங்கிய இப்பதான் வந்து உயிர்ப்பித்திருக்கிறார். அனைத்தையும் யாம் அறிவோம், அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் சிறக்க இயற்கை உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். லாவண்யா இருக்காங்களா? கிளம்பிட்டாங்களா? லாவண்யா கிளம்பிட்டாங்க. அவங்க வெளியில எங்கேயும் கிளம்புறாங்க. அதனாலதான் அவங்க முதல்ல பேச இது பண்ணது. சரி. கருத்துக்கள் இருந்தது, அதுக்கு நான் அப்புறமா அடுத்த இதுல ஷேர் பண்ணிக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். இவங்க கீதா முத்துசுவாமி அவர்கள் அகமதாபாத்ல இருந்து ஒரு தடவை ஒரு இது முன் வச்சிருந்தாங்க. நான் இன்னியோட தலைப்பு எனக்கு வந்து நான் வட்டார வழக்குகள், வட்டார சொற்கள் தான் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அகராதி அப்படின்னு. சில ஊர் வழக்கத்துல வந்து அகராதி பிடிச்சவன் அப்படின்னாக்கா ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படிங்கறத மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த தமிழ் திண்ணைக்கு நான் வந்து இந்த வட்டார வழக்குகளை வந்து எடுத்துக்கலான் இருக்கேன். நன்றி கீதா முத்துசுவாமி அவர்கள், அவங்களுடைய உந்துதலின் பேரில் அடுத்த வாட்டி குறிப்பு எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியில மும்பைல இருந்து வந்து அப்படியே சேர்ந்துக்க வேண்டியதுதான். வட்டார வழக்குல தூரம் தானே. என்ன உமா? கண்டிப்பா சங்கர், நம்ம தனியா பேசுவோம். வெந்த புண்ல வேல் பாய்ச்சாதீங்க சங்கர், வெந்த புண்ல வேல் பாய்ச்சாதீங்க. நான் ஆனந்தி கிட்ட புலம்பிட்டேன் ஏற்கனவே. ஓகே, இன்னையோட நிகழ்ச்சி பத்தி எனக்கு என்னோட கருத்துக்கள் பகிரணும் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாமே இல்ல, இன்னைக்கு எங்கேயோ ஒரு முடிச்சுல ஆரம்பிச்சு எல்லாரும் நூல் பிடிச்சா மாதிரி பேசினாங்களோ அப்படிங்கறது என்னுடைய இது இல்ல. அது என்னன்னா ஒன்னோட ஒண்ணு என்ன சொல்றது, இன்டர்லிங்க்ன்பாங்களே, அது தொடர்புடையதாவே இருந்தது. ஆமா, இன்னைக்கு அப்படிதான் அமைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமா இருந்தது. அட ஒரு ஒரு லாவண்யா முடிச்ச உடனே அடுத்த ஆனந்தி பேசினா ஆஹா ஓகே, இவங்க சாந்தா மாமி பேசினா ஏன்னா ஆனந்தி பேசினது வந்து ராஜராஜ சோழன் பத்தி. ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்துலதான் அன்னாபிஷேகம் வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதே மாதிரி திருமூலருடைய இதுல வந்து பிராணாயாமம் பத்தி, அதுவும் வந்து அங்க திருமூலருக்கான ஒரு கோவில் அங்க ஒண்ணு இருக்கு திருவாவடுதுறையில. ஆமா, திருவாவடுதுறையில அங்கேயும் சோ எல்லாமே இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாவே இருந்தது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. லாவண்யா பேசின அந்த சித்திரக்கவின்னு இருக்கு இல்லையா, நான் அது சொல்லணும், அந்த கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி, முடிச்ச நிகழ்ச்சி முடிவுல சொல்லலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். அதுக்கேத்த மாதிரி கீதா மேம் வந்து தமிழ்நாட்டு கோவில்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சென்னையில வந்து பாம்பன் குமரகுருதாச சுவாமி கோவில் இருக்கு. இவங்க லாவண்யா வந்து குடுவாஞ்சேரியில ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா சென்னையில திருவான்மியூர்ல வந்து பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய கோவில் இருக்கு. அவருதான் வந்து நிறைய சித்திர கவிகள் எழுதியிருக்காரு. இது மட்டுமே சொன்னாங்க 4000க்கு மேல. ஆமா, சத்ருபந்தம் மட்டுமே இல்ல, கமலபந்தம், மயூரபந்தம், ஒரு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையின் நிகழ்வுக்கு ஒரு பந்தம். நீங்க அங்க போனீங்கன்னா அந்த கோவிலையும் சுத்தி வந்து அதை எழுதி வச்சிருப்பாங்க. சென்னையில இருக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒத்தொத்தர் பேசினதும் மங்கை அவங்களுடைய அந்த கதை, நான் வந்து இந்த புலவரோட கதை சொல்லலாம் அப்படின்னு தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன கதை வந்து ரொம்ப நெகிழ்வா இருந்தது. ஒரு அரிசி, அந்த உணவு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்னாபிஷேகத்தை தொடர்ந்து அது வந்துதான் அதுவும் வந்து ஒரு எல்லாமே ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாவே இன்னைக்கு பேசியிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது ரொம்ப. அண்ட் கீதா மேம் சொன்ன மாதிரி நானும் வந்து நிறைய பேர் இந்த தமிழ் திணையில இணைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இது விட்டும் வெளியும் நிறைய அவங்களுடைய இதை வந்து நிலைநாட்டியிருக்காங்க. தமிழ்லயே நிலைநாட்டியிருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பான அடித்தளமா இந்த தமிழ் திணை இருந்திருக்கு. அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களும் ஒத்துக்குவாங்க. சில பல சூழல்கள்னால நான் வந்து பங்கேற்பாளரா கலந்துக்க முடியலனாலும் நானும் வந்து பார்வையாளரா கலந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதுல நானும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிகழ்ச்சி நிஜமாவே ரொம்ப மனசு நிறைவா இருந்தது. நன்றி மக்களே. இதை வந்து தொடர்ந்து 4 வருஷமா நடத்துற மணி அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும்
நிஜமாவே நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி. மகேந்திரன் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்படி இணைகிறது அப்படின்ட்டு. நாங்க எப்போதுமே அந்த கூகுள் அந்த சுட்டி இதை அனுப்புவோம். நீங்க எந்த குழுல இருக்கீங்க மகேந்திரன், தெரிஞ்சுக்கலாமா? ரீட் ஃபோர் சென்ட்ரல்ல இருக்கேன். ரெட் ஃபோர்ட்ல தான் இருக்கேன். ஓ, ரெட் ஃபோர்ட் சென்ட்ரல்ல. அங்க சாந்தா மாமி நீங்க இந்த இது இந்த நம்ம இது பண்றத பகிர்றீங்களாங்க? அதே சுட்டி தான், அதே லிங்க் தான். நம்ம 7:30 மணிக்கு புத்தகங்கள்லாம் இது பண்ணுவாங்கல்ல. மகேந்திரன், நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க வந்து தமிழ் திண்ணைன்னு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு, அதுலயும் நீங்க இணைஞ்சுக்கலாம். அதுலயும் நீங்க இணைஞ்சுக்கலாம். நன்றி. நல்ல சிறப்பா இருக்கு. அதுவும் தூய தமிழ்ல கேக்குறதுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றி நன்றி ஐயா. தெரியாதவங்களுக்கு மகேந்திரனை வந்து அறிமுகப்படுத்துறேன். நம்மளோட ரீட் ஃபோர்ட்ல தான் எனக்கும் மகேந்திரன் அறிமுகம். ஆனா அவர் நிறைய என்ன சொல்றது, பாட்காஸ்டுக்கு என்ன தமிழ்லப்பா, ஐயோ ஒலிபெருக்கி வச்சு பேசுறது தெரியல, நீங்க அதுக்கு தமிழ் நீங்க பண்ணிக்கோங்க. அவரோட நிறைய பாட்காஸ்ட் அவரோட நிறைய பாட்காஸ்ட் வந்திருக்கு. அவரோட நான் கேட்டிருக்கேன். இந்த இதுல அந்த ஆப் ஒண்ணு இருக்குல்ல, கிளப் ஹவுஸ்ல வந்து அவர் நிறைய பேசியிருக்காரு. சோ நானும் கலந்துட்டு இருக்கேன், கேட்டிருக்கேன். நல்லா இருக்கும். சோ ரொம்ப மகிழ்ச்சி மகேந்திரன், நீங்க இதுல ஜாயின் பண்ணதுல, இதுல கலந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நிச்சயமா வர நிகழ்வுல கலந்துக்கிறேன். எந்த நேரத்துல? இந்திய நேரம் 7 மணி, கடைசி ஞாயிறு, ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு இரவு 7 மணிக்கு. நல்லது நல்லது. நன்றி 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 நன்றி. திவ்யா. அனைவருக்கும் வணக்கம். உமாக்கா சொன்ன மாதிரியே இன்றைய செயல்பாடுகள் வந்து இறைவனுடைய அனுகிரகம் மாதிரி, பிரபஞ்சம் எப்படி ஒன்றாக இசைக்குமோ அது மாதிரி நடந்தது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லணும். சொர்ணவல்லி அவர்களுக்கு குழந்தை பேசுகிறச்ச ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் சிறிய ஒரு தவறான ஒரு பிரயோகம் மாதிரி இருந்தது. எனக்கு தவறா இருந்தால் மன்னிக்கவும், சுட்டி காட்டுவது. பால்ய விவாகம் தானே? பால்ய விவாகத்தை குழந்தை வந்து பாலியல் விவாகம் என்று நானும் நினைச்சேன், தனியா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன்மா. இல்ல, குழந்தைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புரிகிறது. பட் பெரியவங்க பக்கத்துல இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பார்த்து கவனித்து செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னால் இதை நாம் இப்போ பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டோம். அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், இது வலைதளத்தில் இப்போ இது போக போகிறது. ஆகையினால் சற்று தயை கூர்ந்து கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பேசுகிறார்கள் என்பதை ஒரு முறை நீங்கள் கவனித்து உற்று நோக்கினால் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமே. நன்றி. மன்னிக்கவும், மீண்டும் மன்னிப்பை கோரிக்கிறேன். இல்ல அது வாய் தவறுதலா வர்றது தானே, அது குழந்தைக்கு தெரியாது இல்லையா, அதனால நம்ம கவனமா இருக்கணுங்கிறது தான் சொல்லுவாங்க. பெரியவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும். அவரின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் இருந்துதான் குறிப்புகள் எடுத்து அவன் வாசித்தான். நான் அதை என்ன என்று பார்க்கிறேன். தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும், திருத்திக் கொள்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொன்னது குழந்தை தானே, உங்களுடைய இதுக்கு வரணும், கவனத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி வரும். நிச்சயமாக. நன்றி நன்றி நன்றி. மங்கை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அனைத்து நிகழ்வுகளும் மிக மிக சிறப்பாக இருந்தது. நான் எதுக்காக முதல்ல வந்தேன்னா, மகேந்திரன் ஐயாவுடைய தமிழ் மிக மிக சிறப்பாக இருக்கும். அவங்க பாரதியோடைய ஒரு வார்த்தையை எடுத்து சொல்றப்ப அப்படியே கணீர் கணீர் கணீர்னு பேசுவாங்க. அவங்க ரெக்கார்ட்ல பிரசன்ட் பண்றப்ப அதை சொல்றதுக்காக தான் நான் கையை உயர்த்தினேன். அவங்களோட தமிழ் ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். அதை சொல்றதுக்காக வந்தேன். அதனால நீங்க மாதம் வந்து கண்டிப்பாக பகிர்லாம் உங்களுடைய கருத்தீகம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்தேன். இன்றைய நிகழ்வு அனைத்தும் சிறப்பு. அப்போ பார்வையாளராக இந்த மாதத்தோட மகேந்திரன் ஐயாவுக்கு முடியுது. அடுத்த மாதம் பங்கேற்பாளர். கண்டிப்பா அவங்க தமிழ் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் அன்பு கட்டளை தான், நீங்க வந்தே அவனை கண்டிப்பா. அவ்வளவுதான். கண்டிப்பா. நானும் திருத்திக் கொள்கிறேன். ஆனால் புத்தகத்தில் வந்து அவன் கூறியது போலதான் உள்ளது. அப்படியா? ஆமா. அப்ப அங்கேயே ஏதோ அச்சுப்பிழை. பாலியல் தெரிவிக்க வேண்டும் நினைக்கிறேன். சரி, ரைட். சரி சொர்ணவல்லி, அது பாத்துக்கலாம், நம்ம விட்டுருங்க, பாத்துக்கலாம். சரியா? ஓகே.
சரி, வேற யாருக்காவது எதுவும் இருக்கா? நம்ம பிடித்துக் கொள்ளலாம். பங்கேற்ற அனைவருக்கும் வழக்கம் போல் நீங்கள் இல்லையே இந்த தமிழ் திண்ணை இல்லை. அதனால உங்களுடைய என்ன சொல்றது, பங்கேற்கிறது நீங்க உங்களோட பார்ட்டிசிபேஷன், நீங்கள் பங்கேற்றதற்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய என்ன சொல்றது, நேரத்தை நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா தமிழ் திண்ணைக்காக. அந்த கடைசி ஒரு வாரம் உங்களுடைய அந்த தயாரிக்கிறது, நீங்க எப்படி பண்ண அவங்களுக்கு சொல்ல போறோம் அப்படிங்கிறது, அந்த இது வந்துட்டு, ஏன்னா நான் ஆனந்தி என்ன பண்றாங்கிறத பாக்குறேன்ல, அது மாதிரிதான் மற்றவங்களும் அவங்கள தயார் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்தை கொடுக்கறதுக்கு. திவ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இனிமேல் என்ன சொல்றது, பதிவு செய்யப்படுகிறதுங்கிறது வந்துட்டு மிக ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம், சந்தோஷமானது. இது இனிமேல் தொடர்ந்து இருக்கும். நன்றி திவ்யா. அதே மாதிரி அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் இந்த தமிழ் திண்ணையில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது சுவாமிமலை சங்கர் கணேஷ். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா.